ஹாய் மிஸ், திஸ் இஸ் டொரா ஃபிக்ஸ் அண்ட் நான் உங்கள் டொரா. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் தான். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது 1K ஸ்பெஷலாக நான் ஜேகேக்கு போட போகிறேன். ஸோ ஜிம்மன் அண்ட் டேக் கூட நான் ஒன் கே ஸ்பெஷலுக்கு போட தான் போகிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். என்னடா ஜேகே ஜிம்மனுக்கு மட்டும் போடுறீங்க, டேக்கு போடலன்னு கேட்காதீங்க. டேக்கு அப்கமிங்கில் நிறைய ஒன் ஷாட்ஸ் இருக்குது. ஸோ நான் ஒன் பை ஒன் அப்லோட் பண்ணுறேன். இப்போது நம்ம ஜேகே ஒன் ஷாட்குள்ளே போகலாம். ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷனோட நம்ம டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். உங்களை பற்றி சொல்லணும்னா, நீங்கள் ஒரு லண்டன் பொண்ணு. 5 இயர்ஸ் வரைக்கும் இங்கே தான் இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் லண்டன் போயிருப்பீங்க. லண்டன் போனதுலேருந்து நீங்கள் இங்கே வந்திருக்கவே மாட்டீங்க. உங்கள் கேரக்டர் பற்றி சொல்லணுன்னா, நீங்கள் ஒரு ஆட்டிடியூடான பொண்ணு. யாருக்குமே நீங்கள் ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டீங்க. தான் தான் எல்லாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்க ஒரு பொண்ணு தான் நீங்கள். உங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான். அவனுக்கு இப்போ தான் 3 இயர்ஸ் ஆகுது. ஜேகேவோட இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா, ஜேகே ஒரு வில்லேஜ் பையன்தான். அவன் தமிழ்நாட்டில் தான் இருக்கான். அவன் உங்களை விட ஒரு 5 இயர்ஸ் பெரியவன். அவனுக்கு இப்போ 25 இயர்ஸ் ஆகுது. ஜேகேவோட கேரக்டர் பற்றி சொல்லணும்னா, ரொம்பவே சாஃப்ட்டு. பட் அவனுக்கு பிடிக்காத விஷயத்த யார் பண்ணாலும் அவனுக்கு செம்ம கோவம் வரும். ஜேகேக்கு 3 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. 3 சிஸ்டருமே ஜேகே சொல்கிறது மட்டும்தான் கேட்பாங்க. ஜேகேயோட சிஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, வீட்டில் இருக்க எல்லாருமே ஜேகே சொல்கிறது தான் கேட்பாங்க. ஓகே, இந்த இன்ட்ரோவே போதும். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கும் ஜேகேக்கும் சுத்தமாக ஆகாது. பிகாஸ் நீங்கள் ஜேகே எதிர்பார்க்குற ஆப்போசிட் கேரக்டராக இருக்கிறதுனால ஜேகேக்கு உங்களை சுத்தமாக பிடிக்காது. எப்போ பாரு நீங்களும் ஜேகேவும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. நீங்கள் ஸ்கூல் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ காலேஜ் அட்மிஷன் போடணும். ஸோ அதுக்காக ஒரு வெக்கேஷன் லீவில் தான் இருக்கீங்க. அதனால உங்கள் வீட்டில் உங்களை டார்ச்சர் பண்ணி இங்கே வில்லேஜுக்கு வர சொல்லி உங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இங்கே வரும்போது நீங்கள் வேண்டா வெறுப்பாக தான் வந்திருப்பீங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே ஜேகேயோட சிஸ்டர்ஸை பார்த்ததுக்கப்புறம் ஓகே இவங்களாச்சும் இருக்காங்களே, இவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்களும் இங்கே இருக்க ஓகே சொல்லியிருப்பீங்க. ஓகே, இதுவே போதும். இப்போ நம்ம டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனே நீங்கள் உங்கள் ரூமில் தான் இருக்கீங்க. அப்போது ஜேகேயோட சிஸ்டரான 3 பேருமே வராங்க. வயன், உள்ளே வரலாமா? என்ன ரூம்குள்ளே வரது கூட என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க? வாங்க அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டதும் அவங்கள உள்ளே வராங்க. என்ன 3 பேரும் ஒன்றாவே வந்திருக்கீங்க? ஏதாச்சும் என்கிட்ட பேசணுமா, இல்லை கேட்கணுமா? ஒன்றும் இல்லை, சும்மா போர் அடிச்சுதா, அதுவும் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தோம். ஓ அப்படியா, சரி ஓகே இருங்க, நான் இது கொஞ்சம் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃபேஸில் இருக்க ஃபேஸ் பேக்கில் எடுத்து வச்சுட்டு அவங்க கூட வந்து உட்காந்து பேச ஆரம்பிக்கிறீங்க. அப்போது ஜேகேவோட ஃபர்ஸ்ட் சிஸ்டரான மது உங்ககிட்ட கேட்குறா, வயன், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், நீ தப்பாக எடுத்துக்க மாட்டியே? நான் ஏன் தப்பாக எடுத்துக்க போகிறேன் மது, நீ எதுவாக இருந்தாலும் கேளு அப்படின்னு சொல்கிறீங்க. அவளும், அது ஒன்றும் இல்லை வயன், நீ பார்க்கவே ரொம்ப அழகா ஒயிட்டா க்யூட்டாக இருக்க. அப்புறம் எதுக்கு நீ இதெல்லாமே யூஸ் பண்ணுற? ம், நீ இதெல்லாம் போடாமலே அழகா ஒயிட்டா க்யூட்டாக தான் இருக்க. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுற? ம், உனக்கெல்லாம் போரே அடிக்காதா? தினமும் ரெகுலராக நானும் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நைட் ஃபுல்லாக நீ இதை யூஸ் பண்ணுற, உனக்கு சலிக்கவே சலிக்காதா? அப்போ நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, மது, ஸ்டார்டிங்கில் எனக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு. பட் போக போக எனக்கு பழகிருச்சு. இது இல்லாமல் நைட்டு தூங்க போனால் எனக்கு தூக்கமே வராது. செம்ம கடுப்பாக இருக்கும். அதனால தான் இதை நான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி இது வந்து நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, இது நான் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கூட யூஸ் பண்ணலாம். இதை நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, ஃபேஸ் கொஞ்சம் பிரைட்டாக வச்சுக்கும். எந்த சேட்னஸும் தெரியாது. டயர்டாகவும் ஃபீல் பண்ண மாட்டோம். இது இருந்துச்சுன்னா நைட்டு நல்லா நிம்மதியாக தூக்கம் வரும். இது போடும்போது நம்ம ஃபேஸ்லலாம் ஸ்வெட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதை ரிமூவ் பண்ணும்போது அந்த ஸ்வெட் எல்லாம் போயிட்டு நம்மளோட ஃபேஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஓ அப்படியா, சரி ஓகே. மது, நீ வேணா ட்ரை பண்ணுறியா? ஐயையோ வேண்டாம், என் அண்ணாக்கு தெரிஞ்சா என்னை கொன்னே போட்டுருவான். கமான் மது, எப்போ பாரு அண்ணா அண்ணா அண்ணான்னு இந்த அண்ணாவை தவிர்த்து வேறு எதுவுமே யோசிக்கவே மாட்டிங்களா? ம், எதுக்கு நீங்கள் எல்லாருமே அவருக்கு அப்படி பயப்படுறீங்க? அவர் என்ன பேயா இல்லை பிசாசா? நார்மலான ஒரு மனுஷன் தானே. அவரை பார்த்து நீங்கள் எதுக்கு பயப்படணும்? ம், அவர்லாம் எதுவும் சொல்ல மாட்டார். நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்க. இல்லை வயன் வேண்டாம், நாங்கள் கிளம்புறோம், வா சாரு அப்படின்னு சொல்லிட்டு மது சாரு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக பார்க்குறான். அப்போது நீங்கள், இங்கே பாரு மது, நீங்கள் இருந்து போனீன்னா நான் உன்னோட பேசவே மாட்டேன். வயன், ஏன் வயன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறேன்?
பின்ன என்ன? இது நீ போடுறதுனால எந்த ஸ்கின் ப்ராப்ளமும் வரப்போறதில்ல. இத நீ ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டு ரெகுலரா யூஸ் பண்ணணும்னு கூட யோசிக்காத. இத நீ ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டாவே போதும். நீ வேணா பாரு. மார்னிங் எவ்ளோ ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவேன்னு. இல்ல வயன். இருந்தாலும் இங்க பாரு மது. உன் அண்ணா சொல்ற ரூல்ஸ நீ கேட்டு கேட்டு இவ்ளோ நாள் இருந்ததெல்லாம் போதும். உனக்குன்னு எந்த ஆசையும் இல்லையா? சொல்லு. உனக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு தோணவே தோணாதா? உன் அண்ணா சொல்றது தான் நீ கேட்பியா? இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு மேரேஜ் ஆகப்போது. நீ இப்படியேவா இருக்க போற? சொல்லு. ஒயன், இங்க நான் மட்டுமா இப்படி இருக்கேன்? இந்த வில்லேஜ்ல இருக்க எல்லா பொண்ணுங்களும் அப்படித்தானே இருக்காங்க. அவங்க இருக்கட்டும். நீ காலேஜுக்கு போய் படிக்கிற. அவங்கள பார்த்ததுக்கு அப்புறமா உன்னால உன்ன சேஞ்ச் பண்ணிக்க முடியல? ம்? வயன், உனக்கு சொன்னா புரியாது. நான் என் அண்ணாக்கு பயந்து இதெல்லாம் பண்ணாம இல்ல. எனக்கு பிடிச்சத பண்ணிக்கணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனா, அத விட எனக்கு என் அண்ணாவ ரொம்ப பிடிக்கும். என் அண்ணா சொல்றது கேட்கணும். என் அண்ணா எது சொன்னாலும், அது எங்களோட நல்லதுக்கு தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. அதனால தான். மது, போதும் இந்த சேம் டயலாக்க ஓட்டி, ஓட்டி, ஓட்டி என்னால முடியல. எனக்கு தெரியாது. நீ இத இப்போ போட்டுக்கிட்டே ஆகணும். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மதுக்கு போட வரீங்க. அப்போ ஜேகே, "மது" அப்படின்னு கத்துனதும், இங்க மதுக்கெல்லாம் அப்படியே ஷிவர் ஆகுது. ஹார்ட் பீட் எல்லாம் செம்ம ஸ்பீடா துடிக்குது. அவ பயத்தோட ஜேகேவ பார்க்குறா. "இங்க என்ன பண்றீங்க 3 பேரும்?" அ அ அது அது அண்ணா நாங்க ஒயனோட பேச வந்தோம்." இந்த டைம்ல பேச வேண்டிய என்ன இருக்கு? ம். நாளைக்கு காலேஜ் இருக்குல்ல. கெளம்பு. அ ம். போறேண்ணா. ஏய் நிஷா, உனக்கு ஸ்கூல் இல்லையா நாளைக்கு? இருக்குண்ணா. அப்ப இங்க என்ன பண்ணிட்டுருக்க தூங்காம? போய் தூங்க போ. ஆ சரி நான் போறேன். இங்க பாருங்க, இந்த நைட் டைம்ல இவ ரூம்க்கு வர்றதோ, இல்ல வெட்டியா ஃபோன் நோண்டிட்டு இருக்கிறதோ நான் பார்த்தேன். அவ்வளோதான். போயிட்டு படுத்து தூங்குற வேலைய பாருங்க. புரிஞ்சுதா? ஆ ஓகேண்ணா. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் போயிட்டாங்க. இங்க நீங்க ஜேகேவ பார்த்து மொறச்சிட்டு உங்க ஃபேஸ டர்ன் பண்ணிக்கிட்டீங்க. அப்போ ஜேகே உங்களோட ஆர்ம்ஸ புடிச்சு, "என்னடி நெனச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஆ என்ன நெனச்சிட்டு இருக்க? நானும் போனா போதுன்னு விட்டா ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்க. நல்லா இருக்க என் தங்கச்சி மனச ஏன் கெடுத்துட்டு இருக்க? ஆ அவ எத்தன டைம் சொல்றா, வேணாம் வேணான்னு. உன்னால அதெல்லாம் கேட்கவே முடியாதா? எதுக்கு நீ இப்ப இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஆ இங்க பாரு, இந்த வீட்டுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு, ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதுக்கேத்த மாதிரி நடக்கிறதா இருந்தா நடந்துக்கோ. இல்லையா, இந்த வீட்டுட்டு கெளம்பிக்கிட்டே இரு. அத விட்டுட்டு, என் தங்கச்சிங்களோட ஆசைய நிறைவேத்துறேன், என் தங்கச்சிய மாத்துறேன்னு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருந்த, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்க அவன் பேசுறது எதுவுமே கண்டுக்காம, நீங்க அவன இக்னோர் பண்ணிட்டு நின்னுட்டுருக்கீங்க. ஜேகேக்கு அவன இக்னோர் பண்றது சுத்தமா பிடிக்காது. அவனுக்கு இன்னும் கோவம் வந்து உங்களோட ஆர்ம்ஸ இன்னும் டைட்டா பிடிச்சு, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். உன்கிட்ட பேசும்போது நீ என்ன தான் பார்க்கணும். உன்னோட பார்வை வேற எங்கேயாவது போச்சுன்னா, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அப்போ நீங்க, "ஹலோ மிஸ்டர் ரூட், என் மேல இருந்து கொஞ்சம் கை எடுக்கிறீங்களா? எனக்கு வலிக்குது." "வலிக்குதா? வலிக்கட்டும். அப்ப என் தங்கச்சிங்கள மாத்தணும்னு நெனைக்கிறியே, அப்போ எனக்கு எவ்ளோ வலிக்கும். என்ன பார்த்து என் தங்கச்சிகிட்ட தப்பா சொல்லிக்கிட்டு இருக்க? ஆ அத பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? மிஸ்டர் ரோட், இப்ப நீங்க என் மேல இருந்து கைய எடுக்கல, வயசு வித்தியாசம் கூட பார்க்க மாட்டேன். அசிங்கமா ஏதாச்சும் கேட்டுருவேன்." அப்படின்னு சொன்னதும், ஜேகே இவங்க மேல இருந்து கைய எடுக்குறான். "என்ன? ஓவரா பேசிட்டு போய்க்கிட்டே இருக்கீங்க. ஆ நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப தான் பண்றீங்க. நான் என்ன மாத்திட்டேன் அப்படி? ஆ அவங்களோட ஆசை என்னவோ அதபடி நடங்கன்னு சொல்றேன். அது தப்பா? எவ்ளோ நாளைக்கு தான் ஒரு வீட்டுக்குள்ளேயே அவள அடைச்சு வைக்க போறீங்க? மது நல்லா படிக்கிற பொண்ணு. அவ காலேஜுக்கு போம்போது, இந்த ஹாஃப் சாரில போனா பார்க்குறவங்கலாம் என்ன சொல்லுவாங்க? ஆ அவ என்ன வில்லேஜ்லயா படிக்கிறா? சிட்டில போய் படிக்கிறா. அங்க எல்லாரும் எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதா? இங்க பாரு, எனக்கு அதெல்லாம் தேவையில்லாத ஒண்ணு. புரிஞ்சுதா? என் தங்கச்சிங்கள மாத்தணும்னு நீ என்னைக்குமே நெனைக்காத. அண்ட் இன்னொரு விஷயம், இங்க உன் இஷ்டம் போல தான் நீ இருப்பேன்னா, தயவு செய்து இங்கேருந்து கெளம்பிடு. ஹ! எனக்கு என்ன ஆசையா இங்க இருக்கணும்னு? எனக்கு இங்க இருக்க சுத்தமா பிடிக்கல. அதுவும் உன் கூட ஒரே வீட்ல இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. உன்ன மாதிரி ஒரு மனுஷன நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. ச்சே! எப்படி பொண்ணுங்கள ரூல்ஸ் போட்டு இப்படி வீட்டுக்குள்ளேயே உன்னால அடைச்சு வைக்க முடியுதோ?
ச்சே! எனக்கு இந்த மாதிரி ஒரு அண்ணா இல்ல. இந்த மாதிரி இருந்திருந்தா, நானே அவன் கழுத்த நெரிச்சு கொன்னு போட்டுருந்திருப்பேன். நல்ல வேல. ம். அப்படின்னு நீங்க டர்ன் பண்றீங்க. ஜேகேக்கு கோவம் வருது. அவன் உங்கள அடிக்கிற மாதிரி வந்து, பட் பொண்ணுங்கள அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி, அவன் கைய கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, உங்கள பெட்லயே புஷ் பண்ணிட்டு அங்கருந்து போறான். அப்ப நீங்க, "ஹேய் யூ இடியட்! பொறுக்கி! எப்படி நடந்துக்கிறான் பாரு! ச்சே!" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவன நெனச்சு திட்டிக்கிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்க எப்பவும் ஒரு 10 மணி போல தான் எழுந்துப்பீங்க. அந்த மாதிரி எழுந்து வந்து நீங்க டிவி தான் பார்த்துட்ருக்கீங்க லிவிங் ஏரியால உட்காந்துக்கிட்டு. அப்போ ஜேகே வெளிய போயிட்டு வீட்டுக்குள்ள வரான். உங்கள பார்க்குறான். நீங்க எதுவுமே கண்டுக்காம டிவி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜேகே உங்கள கிராஸ் பண்ணி போக பார்க்குறான். அப்போ நீங்க, "டேய்!" அப்படின்றீங்க. ஜேகேக்கு செம்ம கோவம் வந்து டர்ன் பண்ணி பார்க்குறான். அப்போ உங்க பக்கத்துல ஒரு பப்பி இருக்கு. "டேய்! என்னடா நீ? நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிற? ம். இந்தா இந்த பிஸ்கெட் சாப்பிடு." "ஏன் நீ பிஸ்கெட்லாம் சாப்பிட மாட்டியா?" "ஓ! நீயும் இந்த வீட்ல தானே பொறந்து வளர்ந்த. ஸோ, நீயும் இந்த வீட்ல இருக்கிறவங்கள மாதிரி தான் நடந்துப்ப. அதனால தான் நான் சொல்றத நீ கேட்கவே மாட்டேங்கிற." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பப்பி கூட பேசிட்டுருக்கீங்க. ஜேகே அங்கேருந்து செம்ம கோவமா போறான். எங்க ஜேகே? அவ என்ன தான சொன்னா? ம். என்ன தான சொன்னா? அவ டேய்ன்னு என்ன தான கூப்பிட்டா? நான் டர்ன் பண்ணி பார்க்குறேன்னு தெரிஞ்சதும், அந்த பப்பி கிட்ட பேசுற மாதிரி ஆக்ட் பண்றா. இவ்வளோ நேரம் அந்த பப்பி அங்க இல்லையே! எப்படி அங்க வந்துச்சு? அப்ப அவ என்ன தான பேசினா? ம். அவ மட்டும் என்ன கூப்பிட்டுருந்தான்னு தெரிஞ்சிருந்தது, அங்க நடக்கிறதே வேறையா இருந்திருக்கும். அப்படி நீங்க ஜேகே பொலம்பிக்கிட்டு இருக்கான். இங்க நீங்க, "ம் பொலம்புறியா ராசா? பொலம்பு பொலம்பு. என்கிட்டயேவா நீ வம்பு இழுக்குற? ம். என்கிட்டயேவா ரூடா பேசுற? நீ இருக்குடா உனக்கு." அப்படின்னு நீங்க மனசுக்குள்ளே நெனச்சிட்ருக்கீங்க. இப்படி தான் உங்களுக்கும் ஜேகேக்கும் எனி டைம் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்க ஜேகே வம்பு இழுக்கிறது, ஜேகே உங்கள வம்பு இழுக்கிறதுன்னு இப்படி தான் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க. உங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே உங்கள பிரிச்சு விடுறது தான் வேலையாவே இருக்கும். ஆக்சுவலி ஜேகேக்கு உங்களனா ரொம்ப பிடிக்கும். நீங்க 5 இயர்ஸா இங்க தான் இருந்திருப்பீங்களா? ஸோ ஜேகே உங்க கூட தான் விளையாடுவான், பேசுவான், ஜாலியா இருப்பான். நீங்க இங்கேருந்து போனதும் அவன் உங்கள ரொம்ப மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான். ஆனா உங்ககிட்ட ஃபோன்லலாம் பேசினதில்ல. பட் உங்களோட ஃபோட்டோ பார்த்துருக்கான். உங்களோட அப்பா, அம்மா கிட்டலாம் நல்லாவே பேசுவான். இப்போ நீங்க அவன் நெனச்ச மாதிரி இல்லாம, ஸ்ட்ரெய்ட் ஆப்போசிட்டா இருக்கிறது, அவனால அத ஏத்துக்கவே முடியல. இத்தன வருஷமா அவன் அவன் உங்களையே மனசுலயே நெனச்சுக்கிட்டு இருந்திருப்பான். ஆனா நீங்க அவன் எதிர்பார்க்குற மாதிரி நீங்க இல்லன்னு தெரிஞ்சதும், அவன் உங்கள வெறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவன் வீட்ல தெய்வமா மதிக்கிறது இந்த வீட்ல இருக்கவங்க பெரியவங்கள தான். ஆனா நீங்க அவங்களையே ரெஸ்பெக்ட்டே இல்லாம ட்ரீட் பண்ணது ஜேகேக்கு ரொம்ப கோவம். உங்கள பிடிக்காமலே போயிடுச்சு. அதனால தான் ஜேகே உங்ககிட்ட சண்டவே போடுவான். உங்கள மாத்தணும்னு நெனைக்கிறான். பட் உங்களால உங்கள நீங்க மாத்திக்க முடியல. ஸோ, அவனுக்கு அது கோவமா வருது. லவ் பண்ண பொண்ணு இப்போ இப்படி பிஹேவ் பண்றாளே! இவளோட கேரக்டர் நம்மளுக்கு பிடிக்கலையே! அப்படின்னு ஜேகேக்கு கோவம். ஸோ, இப்படியே தான் 2 பேரும் எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க. உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு உங்கள பிரிச்சு வைக்கிறது தான் வேலையாவே இருக்கும். இப்படியே தான் உங்களோட டேஸும் போது. ஒன் ஃபைன் டே ஒரு நைட் 11:30 இருக்கும். அப்போ நீங்க தண்ணி தாகமா இருக்கேன்னு சொல்லிட்டு, உங்களோட தண்ணி பாட்டில் தான் பார்க்குறீங்க. அதில தண்ணி இல்ல. ஹ்ம். இந்த வீட்ல தண்ணி எடுத்து வைக்க கூட ஆள் இல்ல. எல்லாத்தையும் நானே பண்ணிக்க வேண்டியதா இருக்கு. ச்சே! எப்ப தான் நான் இங்கேருந்து போவேணும்னு எனக்கு தெரியல. அங்க வீட்ல நான் கண்ண காமிச்சா போதும். அத்தன மெய்ட்ஸ் வந்து எனக்கு அத்தன வேலையும் செய்வாங்க. ஆனா இவங்க ச்சே! அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களோட வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு கிச்சனுக்கு தான் போறீங்க. தண்ணி புடிச்சிட்டு மேல வரும்போது சடனா ஒரு ஹேண்டு உங்கள புடிச்சு இழுக்குது. உங்களுக்கு ஷாக்காலாம் இல்ல. அது யாருன்னு நல்லாவே தெரியும். பட் நீங்க ரியாக்ட்டே பண்ணாம நீங்க பாட்டுக்கு சைலண்டா நின்னுட்ருக்கீங்க. அப்போ ஜேகே, "ஏய்! உனக்கு எத்தன டைம் சொல்லியிருக்கேன். நான் சொல்றத நீ கேட்கவே மாட்டியாடி? ஆ?" அப்போ நீங்க, "உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ம். எனக்கு புரியல. நான் பாட்டுக்கு தண்ணி தாகமா இருந்துச்சுன்னு சொல்லி எடுத்துட்டு நான் என் ரூமுக்கு தானே போயிட்டுருக்கேன். நான் உங்ககிட்ட வம்பு இழுத்தேனா? இல்ல உங்ககிட்ட நான் ஏதாச்சும் வந்து பேசினேனா? இல்லல்ல. நீங்களே என்ன வம்புக்கு இழுத்துட்டு, "உன் பிரச்சனை தான் என்ன? நான் சொல்றது கேட்கவே மாட்டியா? நான் சொல்றது கேட்கவே கூடாதுன்னு இருக்கியா?" அப்படின்னு சொல்றீங்க. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்ப என் மேல இவ்ளோ கோவப்படுறீங்க. என்கிட்ட இப்படி கத்திட்டு இருக்கீங்க. ஆ? அப்படி நீங்க பொறுமையா பேசுறீங்க. அப்போ ஜேகே, "ஆ? என்ன பண்ணிட்டியா? இங்க
என்னடி ட்ரெஸ் போட்டுட்ருக்க? ம். உனக்கு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ட்ரெஸ் வியர் பண்ணாதன்னு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? நான் சொல்றது கேட்கக்கூடாதுன்னு தானே அர்த்தம்? ம். நீங்க எதுவுமே பேசாம சைலண்டா நின்னுட்ருக்கீங்க. உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்படி சைலண்டா நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என் தங்கச்சிங்களோ, இல்ல இந்த வீட்ல இருக்கவங்க வேற யாராவது பார்த்தா என்ன நெனைப்பாங்க? ஆ? என் தங்கச்சிங்க உன்ன பார்த்து கெட்டு போணும்னு நீ நினைக்கிறியா? சொல்லுடி, சொல்லு. உனக்கு ஒரு முறை சொன்னா புரியவே புரியாதா? புத்தி வரவே வராதா? எதுக்கு என்ன இப்படி நீ கத்த வச்சுக்கிட்டே இருக்க? இங்க பாரு, உன்னால நான் சொல்றபடி கேட்டுட்டு உன்னால இந்த வீட்ல இருக்க முடியலனா நீ தயவு செய்து கிளம்பிடு. நான் அகைன் சொல்றேன் இந்த வீட்ல இருந்து நீ கிளம்பிடு. ஆனா, உன்ன பார்த்து என் தங்கச்சிங்களும், ஐயோ! நம்மனால இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ண முடியலன்னு ஒரு ஒரு தாட் வந்தா கூட அது என்னால தாங்கிக்க முடியாது. பிகாஸ் என் தங்கச்சிங்க எது ஆசைப்பட்டு கேட்டோ நான் இல்லன்னு சொன்னது கிடையாது. இது ஆசைப்பட்டு கேட்டா என்னால கண்டிப்பா அவங்களுக்கு சரின்னு சொல்லவும் முடியாது. என் தங்கச்சிங்க மனச கெடுக்கிற மாதிரி நீ எதுவுமே பண்ணாதன்னு சொல்றேன். எதுக்கு நீ கேட்கவே மாட்டேங்கிற? அப்ப நீங்க ரொம்ப சைலண்டாவே நின்னுட்ருக்கீங்க. உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப எதுக்கு சைலண்டா நின்னுட்ருக்க? நீங்க ஒரு டீப் பிரீத் எடுத்துவிட்டு, இப்ப டைம் என்ன? என்ன? டைம் என்னன்னு கேட்டேன். 11:30. ம். இங்க உங்களையும் என்னையும் தவிர வேற யாராச்சும் இருக்காங்களா? ஜேகே இல்லன்னு சொல்றான். பேய்ங்க ஊர் சுத்துற டைம்ல, நீங்க வீட்ட ஃபுல்லா சுத்தி வந்துட்டு, என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்ருக்கீங்க. ம். இந்த இடத்துல உங்களையும் என்னையும் தவிர வேற யாருமே இல்ல. இப்போ இந்த ட்ரெஸ்ஸ நான் போடுறதில என்ன பிரச்சனை? ம். இவ்ளோ நாளா நான் இந்த ட்ரெஸ் தான் வியர் பண்றேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் இந்த ட்ரெஸ்ஸ போட்டு நீங்க பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க. இன்னைக்கு நான் ரூம்லேருந்து வெளிய வந்ததால தான் நீங்க பார்க்குறீங்க. இல்லன்னா, உங்களுக்கு நான் இந்த ட்ரெஸ்ஸ வியர் பண்ணியிருக்கேன்றது உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? சொல்லுங்க. தெரியாதுல்ல? அப்போ எப்படி உங்க தங்கச்சிங்க மட்டும் நான் இப்படி போட்டிருக்க ட்ரெஸ்ஸ பார்ப்பாங்க? சொல்லுங்க. இந்த டைம்ல வேற யாருமே இல்ல. நீங்களும் இங்க இல்லன்னா, நான் இந்த போட்டுட்டு இருக்க ட்ரெஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆம் ஐ ரைட்? சொல்லுங்க. அது என்ன? எப்ப பார்த்தாலும் என்ன தப்பாவே நெனைக்கிறது, தப்பாவே பேசுறது, உங்க மேல தப்ப வச்சுக்கிட்டு சும்மா நீங்க என்ன கத்திட்டு இருக்காதீங்க. இது நைட் டைம். நைட்ல கூட எனக்கு புடிச்ச மாதிரி ட்ரெஸ் வியர் பண்ணக்கூடாதா? சொல்லுங்க. அது நான் இங்கேருந்து போறேன். இதுக்கப்புறம் நீங்க இப்படி பிஹேவ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். நான் இப்போ கூட உங்ககிட்ட பொறுமையா தான் பேசுறேன். நீங்க தான் என் கோவத்த தூண்டிக்கிட்டே இருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்கேருந்து போறீங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி. இப்படி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்க எப்பவும் போல லேட்டா தான் எழுந்துக்கிறீங்க. கையில உங்களோட லேப்டாப் தான் கொண்டு வரீங்க. அங்க டைனிங் ஏரியால உட்காந்துட்டு லேப்டாப்ல சில ஒர்க் தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ நீங்க ஒரு பன் போட்டுட்டு லூஸ் டீ ஷர்ட், ஒரு ட்ராக் பேண்ட் ஃபுல்லா கவர் ஆன மாதிரி உட்காந்து நீங்க ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ, "ஹோய் ஹோல்டு லேடி, எனக்கு கொஞ்சம் காஃபி போட்டுட்டு வரியா?" அப்படின்றீங்க. அப்போ உங்க அம்மா உங்க தலையிலே ஒண்ணு போட்டு, "வயன், உனக்கு எத்தனை டைம் சொல்றது? இப்படி பிஹேவ் பண்ணாதன்னு. நீ நான் சொல்றது கேட்கவே மாட்டியா? அம்மா ப்ளீஸ் எனக்கு ரூல்ஸ் போடாதீங்க. எனக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ நான் அப்படிதான் இருப்பேன். வயன் நீ இங்க கூட்டிட்டு வந்தா கொஞ்சமாச்சும் மாறுவேன்னு பார்த்தா, நீ இப்படியே தான் இருக்க. கம் ஆன் அம்மா. என்னைக்குமே என்னை யாராலயுமே மாத்த முடியாது. புரிஞ்சுதா? நான் மாறவும் மாட்டேன். என்ன நெனச்சீங்க நீங்க என்ன பத்தி? ஃபர்ஸ்ட்டு காஃபி போட்டுட்டு வாங்க. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து உட்கார்றீங்க. உங்க அம்மா, "ம் உன்னால திருத்தவே முடியாது வயன்" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ம். நான் திருந்தி என்ன இந்த நாட்டோட பிரசிடென்ட் ஆக போறேனா? போம்மா போயிட்டு காஃபி போட்டு வர வேலைய பாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒர்க் பார்த்துட்டுருக்கீங்க. உங்க அம்மாவும் அங்கேருந்து போயிட்டாங்க. என்ன திருத்த ஒருத்தன் பொறந்து தான் வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஜேகே வீட்டுக்குள்ள வரான். நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்ததும், உங்கள பக்கத்துல வரான். நீங்க உங்கள பக்கத்துல யாரோ இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிட்டு, நீங்க டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. அது ஜேகேன்னு தெரிஞ்சதும், நீங்க அப்படியே சைன் பண்ணிட்டு, உங்களோட ஒர்க்க அகைன் பார்த்துட்டுருக்கீங்க. அப்போ ஜேகே, "வயன் சாரி" அப்படின்னு சொல்றான். நீங்க ஸ்பீடா டைப் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அவங்க கிட்ட சாரின்னு கேட்டதும் நீங்க டர்ன் பண்ணி அவன பார்க்குறீங்க. ம். சாரி. ஹலோ மிஸ்டர் ரூட். உங்களுக்கு என் பேரெல்லாம் தெரியுமா? பரவாயில்லையே. எப்ப பாரு மிஸ் லண்டன் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. இப்ப எப்படி என் பேரெல்லாம் சொல்றீங்க? பரவால்ல. உன் வாயால என் பேர கேட்கறது கூட நல்லா தான் இருக்கு.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அகைன் ஒர்க் பண்ணிட்டீங்க. ஜேகேக்கு நீங்க அவங்க கேட்ட சாரிய கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் பண்ணலன்றது கோவம் வருது. அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு, "வயன், உன்கிட்ட தான் நான் சாரின்னு சொன்னேன். அது உன் காதுல விழுந்ததா இல்லையா?" "ம், ம். விழுந்துச்சு, விழுந்துச்சு. இப்ப என்ன பண்ணலான்றீங்க?" அப்படின்னு ஜேகேவ பார்க்காமலே உங்க லேப்டாப்ல டைப் பண்ணிக்கிட்டே பேசிட்டுருக்கீங்க. ஜேகேக்கு அது செம்ம டென்ஷன் ஆகுது. "உன்கிட்டலாம் பேசுறதே வேஸ்ட்டு" அப்படின்ட்டு அங்கேருந்து போறான். அப்ப நீங்க, "ஹலோ மிஸ்டர் ரூட்" அப்படின்னு கூப்பிடுறீங்க. ஜேகே உங்கள டர்ன் பண்ணி பார்க்குறான். "ம். நான் உங்கள மன்னிச்சுட்டேன். இப்ப நீங்க போங்க" அப்படின்னு சொல்றீங்க. ஜேகே கோவம் வருது. அவன் அங்கேருந்து போறான். அப்ப நீங்க அகைன் மிஸ்டர் ரூட் அப்படின்னு கூப்பிடுறீங்க. அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகி, "ஏய்! உனக்கு என்னதான் பிரச்சனை? இப்போ எதுக்கு நீ இப்படி கூப்பிட்டுட்டு இருக்க?" அப்ப நீங்க, "ம். வெல், நான் எதுக்கு கூப்பிட்டேன்னா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னன்னா, எனக்கு இப்படி ரூல்ஸ் போடுறதெல்லாம் இதோட நிறுத்திக்கோங்க. புரிஞ்சுதா? உங்களோட ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் இது எல்லாமே உங்களோட தங்கச்சியோட வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணணும், பண்ணக்கூடாதுன்னு நீங்க எனக்கு சொல்லாதீங்க. அண்ட் இன்னொரு விஷயம், எனக்கு ரூல்ஸ் போட்டா சுத்தமா பிடிக்காது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க எது என்கிட்ட செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்களோ, நான் என்ன பண்றது? எனக்கு அதுதான் செய்யணும்னு தோணுது. நான் என்ன பண்றதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. ம். அப்புறம் உங்களோட தங்கச்சிய அடிமை பண்ற மாதிரி என்னெல்லாம் அடிமை பண்ணவே முடியாது. புரிஞ்சுதா? என்ன நெனச்சீங்க? உங்களோட தங்கச்சி மாதிரி நானும் இருப்பேன்னா? நீங்க சொல்லத்துக்கு எல்லாத்துக்குமே பூம் பூம் மாடு மாரி தலையாட்டிக்கிட்டு, சரிங்க அண்ணா, சரிங்க அண்ணா" அப்படின்னு உங்க தங்கச்சிங்க இருக்க மாதிரி, "சரி ஜேகே, சரி ஜேகேன்னு" என்னால இருக்க முடியாது. புரிஞ்சுதா? இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து போயிடுவேன். அதுக்கப்புறம் ஹும், இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். இப்போ இவ்வளோ நேரம் நான் பேசினது எனக்காக பேசினேன். இப்போ நான் பேச போறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத நீங்க ரெக்வெஸ்ட்டா எடுத்துக்கிட்டாலும் சரி, என்னோட ஆர்டரா எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்க தங்கச்சிங்களுக்குன்னு மனசு இருக்கு. சரியா? அவங்க மனசுல என்ன இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எப்பவும் நீங்க நீங்க போடுற ரூல்ஸ படியே அவங்க நடக்கணும்னு நெனைக்காதீங்க. இங்க சொந்த வீட்லயே அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல கட்டுப்பட்டு இருக்கணும்னா எப்படி? அப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போற வீட்லயும் இதே ரூல்ஸ் இருந்தா, அவங்களால நிம்மதியா இருக்க முடியுமா? இல்ல சந்தோஷமான லைஃப்ப தான் வாழ முடியுமா? சொல்லுங்க. அவங்களுக்குன்னு ஆசை இருக்கு, கனவு இருக்கு, எல்லாமே இருக்கு. அது எல்லாத்தையுமே ஒரு வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுட்டு வாழணும்னு நெனைக்காதீங்க. உங்க இஷ்டம் போல நீங்க வெளிய போறீங்க, வரீங்க, எல்லாமே பண்றீங்கல்ல. ஆனா அவங்க ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களா? அவங்களுக்கு இது வேணும், அது வேணும்னு என்னைக்காவது கேட்டுருப்பாங்களா? இல்ல அவங்களுக்கு ஏதாவது பிடிக்குமா, பிடிக்காதான்னு நீங்க அவங்கள பத்தி யோசிச்சிருக்கீங்களா? உங்களோட ரூல்ஸ்குள்ளயே இருக்கணும். நீங்க சொல்றது கேட்கலன்னா கோவம் வந்து திட்டுவீங்க. அவ்வளோதானே. ஆனா அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்கு. அத கொஞ்சம் கேளுங்க. உங்களுக்கு எது பிடிக்கும், பிடிக்காதுன்றத செய்யுங்க. இந்த தாவணி வியர் பண்றது, இந்த ஆம்பளைங்க சொல்றதுக்கு கட்டுப்பட்டு பொண்ணுங்க இருக்கணுன்றது, பொண்ணுங்கள அடிமைத்தனம் பண்றது, அது எல்லாமே அந்த காலம். உங்களோட பாட்டிங்களோட காலம். ஆனா இந்த காலம் எவ்வளவோ மாறிருச்சு. இந்த ஜென்ரேஷன்ல பொண்ணுங்க வேலைக்கவே போறாங்க. ஆனா நீங்க மட்டும் தான் வீட்ல அடிமைத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க சிட்டிக்குலாம் போய் பார்த்துருக்கீங்களா? நான் போடுற ட்ரெஸ் எல்லாம் ரொம்பவே நார்மலான ட்ரெஸ். இங்க வில்லேஜ்க்குள்ளவே இருக்கிறதுனால தான் உங்களுக்கு தெரியல. நீங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போட அலோ பண்ண வேண்டாம். நான் போடவும் சொல்லல. ஆனா, அவங்களுக்குன்னு சில ட்ரீம்ஸ் இருக்கு. எப்ப பாரு இந்த தாவணி, தாவணி, தாவணிய வியர் பண்ணிக்கிட்டு இருந்தா, அவங்க பாவம் குழந்தைங்க. அவங்களுக்கு கஷ்டமா இருக்காதா? நிஷாலாம் சின்ன பொண்ணு. ஸ்கூல் படிக்கிற பொண்ணு. அவள போயிட்டு தாவணி வியர் பண்ண சொல்றீங்க பாருங்க. எனக்கு அங்க தான் உங்க மேல செம்ம கோவம் வருது. மதுச்சாருனா கூட பரவால்ல. நிஷா ரொம்ப சின்ன பொண்ணு. உங்களுக்கு அது கூடவா தெரியல? ம். இங்க பாருங்க. பழைய காலத்திலிருந்து முன்னேறி வாங்க. ப்ளீஸ். நான் இதுதான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்கருந்து போறீங்க. ம். அப்புறம் இன்னொரு விஷயம். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டர்ன் பண்ணி ஜேகேவ பார்க்குறீங்க. ஜேகே உங்கள பார்க்குறான். இதுக்கப்புறம் என் விஷயத்துல தலையிடாதீங்க. ம். என்னோட லிமிட்ஸ் என்னன்றது எனக்கு தெரியும். அதப்படி நான் நடந்துக்கிறேன். ம். உங்களோட வீட்டோட ரூல்ஸ் இருக்குல்ல, ட்ரெஸ்ஸிங் கோடு. அதுக்கேத்த மாதிரி நான் வேணும்னா
என்ன நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். அதுக்காக என்ன கண்ட்ரோல் பண்ணணும், என்ன அடக்கி உங்களோட தங்கச்சி மாதிரி இருக்கணும்னு என்னைக்குமே நினைக்காதீங்க. புரிஞ்சுதா? இனிமே என் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. எனக்கு உங்கள சுத்தமா பிடிக்கல. புரிஞ்சுதா? எனக்கு என்ன ஆனாலும் சரி, உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவையே கிடையாது. ஓகே? அப்படின்ட்டு நீங்க அங்கேருந்து போறீங்க. ஜேகேக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுது. நீங்க அவன பிடிக்கவே பிடிக்கலன்னு சொல்றது. என்னதான் இருந்தாலும் உங்க மேல அவன் கோவமா இருக்க மாதிரி பண்ணாலும், கோவமா இருந்தாலும், உங்கள அவனுக்கு பிடிக்கலனாலும், இத்தன வருஷமா உங்கள மனசுலயே நெனச்சுக்கிட்டு, உங்கள ரொம்ப லவ் பண்ணியிருந்திருப்பான். இப்போ லவ் பண்ண பொண்ணே அவன பிடிக்கலன்னு சொல்றது, அவனுக்கு ஹர்ட் ஆகுது. பட் அது எல்லாத்தையும் சைட்ல வச்சுட்டு, அவன் நீங்க சொன்னத பத்தி தான் யோசிச்சுட்ருக்கான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு வீட்டுக்குள்ளவே இருக்கவே ரொம்ப போர் அடிக்குது. பிகாஸ் மது, நிஷா, சாருன்னு எல்லாருமே ஸ்கூல், காலேஜுக்குன்னு போயிட்டுருப்பாங்க. இங்க நீங்க வெக்கேஷனுக்கு வந்திருக்கிறதுனால, நீங்க வீட்ல தான் இருக்கணும். உங்களுக்கு ரொம்பவே போர் அடிக்குது. ஸோ, எப்பவும் போல உங்களோட கேமராவ எடுத்துட்டு, நீங்க வில்லேஜ சுத்தி பார்க்கறதுக்கு கெளம்பிட்டீங்க. நீங்க ஒரு டைஸ்க்கு கீழ, அதாவது நீஸ்க்கு கீழ வரைக்கும் ஒரு ஒரு ஃப்ராக் மாதிரி தான் போட்டிருக்கீங்க. ஃபுல் ஸ்லீவ் வச்ச மாதிரி தான். பார்க்கவே அழகா இருக்கீங்க. அது ஃப்ராக்குன்னு சொல்ல முடியாது. உள்ள ஒரு டீ ஷர்ட் போட்டுட்டு ஃபுல் லென்த்துக்கு ஹேண்ட் இருக்கும். அதுக்கு மேல ஒரு ஒரு டாப்புன்னு வச்சுக்கோங்களேன். அது உங்களோட நீஸ் வரைக்கும் வரும். ஷூஸ் போட்டுட்டு நீங்க கையில கேமராவோட போயிட்டுருக்கீங்க. அப்போ அங்க இருக்க எல்லா பிளேஸுமே சுத்தி சுத்தி ஃபோட்டோஸா எடுத்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்றது ரொம்ப ஆசை. ஸோ அங்க இருக்க பேர்ட்ஸ், அங்க இருக்க வயல்னு எல்லாத்தையுமே ஃபோட்டோஸ் எடுத்துட்டு ரொம்ப ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அங்க 2 பெர்சன் வராங்க. நீங்க அவங்களலாம் கண்டுக்காம அங்கேருந்து போக பார்க்குறீங்க. அப்போ ஒருத்தன் உங்களோட கைய பிடிச்சு இழுக்குறான். உங்களுக்கு கோவம் வந்து, "ஹேய்! யார் நீ? எதுக்கு என் கைய பிடிக்கிற? கைய விடு." "ம் பாப்பா, எந்த ஊர் நீ? ம் பார்க்கவே இவ்ளோ அழகா இருக்க. சொல்லு, எந்த ஊரு? தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? மரியாதையா என் மேல இருந்து கைய எடுங்க. இல்லன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்." "ஓ! என்ன பண்ணுவ? ம் அடிப்பியா? அடி பார்க்கலாம்." அப்படின்னு பேசுறாங்க. உங்களுக்கு கோவம் வருது. அப்போ, "ஏய்! என்ன விடுங்கன்னு சொன்னேன்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கையில கேமரா வச்சுட்டு அவங்க கைய எடுக்க பார்க்குறீங்க. அப்போ, "என்ன இது? கேமராவா?" அப்போ அந்த கேமரா உங்க கிட்ட இருந்து வாங்கி, "மச்சான் என்ன ஒரு ஃபோட்டோ எடுறா" அப்படின்னு போஸ் குடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு செம்ம கோவம். "ஏய்! என் கேமராவ குடுத்துரு. என் கேமரானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அத மட்டும் நீங்க ஏதாச்சும் பண்ணீங்க, நான் சும்மாவே இருக்க மாட்டேன். மரியாதையா என் கேமராவ குடுத்துருங்க." அப்படின்னு நீங்க அந்த கேமராவ வாங்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ அவங்க, "இரும்மா, ஃபோட்டோஸ் தானே எடுத்துட்டுருக்கோம். அப்படி நாங்க என்ன பண்ணிட்டோம்?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ் தான் எடுத்துட்டுருக்காங்க. "இங்க பாருங்க, அந்த கேமராக்கு எதுனா நான் சும்மா இருக்க மாட்டேன். ப்ளீஸ் அந்த கேமராவ என்கிட்ட குடுத்துருங்க." அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்ருக்கீங்க. ஆனா அவங்க எதுவுமே கண்டுக்காம இருக்காங்க. உங்களால ஒரு கட்டத்துக்கு மேல முடியாம, ஃபோட்டோக்கு போஸ் குடுத்துட்டு இருந்தவன புடிச்சு புஷ் பண்றீங்க. அப்போ இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கோவம் வந்து, "ஏய்! எவ்ளோ தைரியம் இருந்தா என் ஃப்ரெண்டு மேலே கை வைப்ப? ஆ? நாங்க என்ன பண்ணிட்டோம்? ஃபோட்டோ ஃபோட்டோ தானே எடுத்துட்டுருக்கோம். இல்ல உன் கைய பிடிச்சு இழுத்துட்டு, வாடி ரூம்க்கு அப்படின்னு கூட்டிட்டு போணுமா? இல்லல்ல. ஃபோட்டோ தானே எடுத்துட்டுருக்கோம். இப்ப எதுக்கு இவ்ளோ கோவம்? இங்க பாரு, மரியாதையா என் கேமராவ குடுத்துருங்க. இல்லன்னா நான் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது." அப்படின்றீங்க. "ஓ! இந்த கேமராக்காக தானே என் ஃப்ரெண்ட பிடிச்சு தள்ளிவிட்ட. இந்த கேமரா இல்லன்னா, ம் என்ன பண்ணுவ?" அப்படின்னு சொன்னதும், உங்க உயிரே உங்க கையில இல்ல. "ஏய்! இங்க பாரு. என் கேமரா தான் எனக்கு எல்லாமே. என் கேமராவ குடுத்துரு. ப்ளீஸ் நான் உன்கிட்ட பெக் பண்ணி கேட்குறேன். ப்ளீஸ் என் கேமராவ என்கிட்ட குடுத்துரு." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அவன் அதெல்லாம் காதுலயே வாங்காம, ஒரு ஸ்டோன் மேலயே அந்த கேமராவ தூக்கி போடுறான். அது அப்படியே பீஸ் பீஸா உடைஞ்சு போய் விழுது. உங்களுக்கு அத பார்த்ததும் கண்ல ஃபுல்லா டியர்ஸ். உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல கோவம். கேமரா உடைச்சவன போட்டு அப்படி அடிக்கிறீங்க. அப்போ இன்னொரு ஃப்ரெண்டு, "ஏய்! என்ன புடிச்சு தள்ளி விட்டதும் இல்லாம, என் ஃப்ரெண்டையே அடிக்கிறியா? ம். நாங்க ஜஸ்ட் சும்மா ஃபோட்டோ எடுத்துட்டு போலான்னு தான் நெனச்சோம். ஆனா நீ எங்ககிட்ட வம்பிழுக்க ஆரம்பிச்சுட்டல்ல. உன்னலாம் அங்க இப்படியே சும்மா விட போறதில்ல. வா! எங்களோட நீ என் கூட வா. உன்ன உன்ன நார் நாரா கிழிச்சு போட்டா தான், நீ பண்ணது தப்புன்னு உனக்கு புரியும்." அப்படின்னு கைய பிடிச்சு இழுக்குறாங்க. நீங்க, "ஏய்! என்ன விடுங்கடா, விடுங்க. நீங்க என் கேமரா உடைச்சதுக்கு நீங்க மட்டும் என் கையில மாட்டுனீங்க, நான் உங்கள கொன்னுடுவேன்." அப்படின்னு நீங்க கத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அவங்க எதுவுமே கண்டுக்காம உங்கள
புடிச்சு கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்க இல்லையா? அவங்க மேலேயே ஒரு கோகனட் வந்து விழுது. அதாவது தூக்கி போட்ட மாதிரி. அவன் பறந்து போய் விழுறான். இன்னொருத்தன் ஷாக்கோட டர்ன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அங்க ஜேகே. நீங்க ஜேகேவ பார்த்துட்டு அப்படியே ஷாக்ல நின்னுட்டுருக்கீங்க. அப்ப ஜேகே வந்து அவங்க 2 பேர் கூடமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். நீங்க ஜேகேவையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இன்னொரு டைம் இன்னொரு டைம் என் வீட்டு பொண்ணுங்க மேல கைய வைக்கணும்னு நெனச்சீங்க, அவ்வளோதான். இங்கேருந்து கெளம்பிடுங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். அப்ப நீங்க அந்த கேமராவ எடுத்து பார்த்துட்ருக்கீங்க. உங்க கண்ணு ஃபுல்லா டியர்ஸ். இங்க பாரு, என்கிட்ட மட்டும் வாய்க்கிலிய பேசுறல்ல, என்கூட சண்டை போட முடியுதுல்ல, அவங்க கிட்ட அவங்க கிட்ட உன்னால சண்டை போட முடியாதா? உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னு அவன் டர்ன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா உங்க கண்ணு ஃபுல்லா டியர்ஸ். அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வயன், ம். வீட்டுக்கு போலாமா? போலாம். அப்படின்றீங்க. அப்போ உங்களுக்கு கால்ல லைட்டா அடிபட்டுருக்கும். பிகாஸ் அவனுங்க கோவத்துல உங்கள புஷ் பண்ணியிருப்பான். ஸோ நீங்க பேலன்ஸ் இல்லாம அங்க விழுந்திருப்பீங்க. அப்பதான் உங்க கையிலயும், உங்க கால்லயும் அடிபட்டுருக்கும். ஸோ, உங்களால நடக்க முடியல. ஜேகே உங்கள ஒரு பிளேஸ்ல உட்கார வச்சுட்டு, அவன் ஒரு வேஷ்டி தான் கட்டியிருப்பான். அதிலிருந்து கொஞ்சமா கிளாத்த கட் பண்ணி, உங்களோட அடிபட்ட கால்லயும், கையிலயும் கட்டி விட்றான். நீங்க இப்ப தான் ஜேகேவே நோட் பண்றீங்க. அப்போ ஜேகே, "மிஸ் லண்டன், என்கிட்ட வாய் கிழிய பேசுறல்ல, ம்? என் கூட சண்டை போட தெரியுதுல்ல? அவங்க கூட உன்னால சண்டை போட முடியலையா? ம்? கேமராவ உடைச்சுட்டாங்கன்னு உனக்கு அவ்ளோ கோவம் வந்துச்சே, உன்ன உன் கைய பிடிச்சு இழுத்தாங்களே! உன்ன இங்கேருந்து கூட்டிட்டு போணும்னு நெனச்சாங்களே! அப்ப ஏன் உனக்கு அந்த கோவம் வரல? ம். இங்க பாரு வய்யன், எல்லா நேரமும் இப்ப நான் வந்து உன்ன காப்பாத்துன மாதிரி, எல்லார் டைமும் வந்து உன்ன காப்பாத்திட்டு இருக்க மாட்டாங்க. புரிஞ்சுதா? உன்ன நீயே தான் காப்பாத்திக்கணும். போல்டா பேசினா மட்டும் போதாது. போல்டா எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஃபேஸ் பண்ண கத்துக்கணும். பொண்ணுங்களுக்கு ரொம்ப முக்கியமானது எது தெரியுமா? எந்த ப்ராப்ளம் வந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணணுன்றது தான். ஆனா நீ என்னடான்னா, கேமராவ உடைச்சுட்டாங்கன்னு சொல்லி அப்படி அலற. உன் உயிர விட உனக்கு அந்த கேமரா அவ்ளோ இம்பார்ட்டன்ட்டா? ஆ? சொல்லு அப்படின்னு கேட்குறான். நீங்க எதுவுமே பேசல. சைலண்டாவே இருக்கீங்க. அப்போ ஜேகே, ம் தெரியும். நான் ஒரு நல்ல விஷயம் பேசினா தான் உன் காதுல எதுவுமே விழாதே. அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்கள அங்கேருந்து தூக்கிட்டு போறான். நீங்க ஜேகேவே தான் பார்த்துட்டுருக்கீங்க. இப்போ ஜேகே உங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததும் எல்லாருக்குமே ரொம்ப பதட்டமாயிடுச்சு. எல்லாருமே வந்து என்னாச்சு, என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ நீங்க ஜஸ்ட் கீழ விழுந்துட்டீங்கன்னு ஜேகே சொல்லி சமாளிச்சிருப்பான். பட் அவங்க பேசுறது எதுவுமே நீங்க காதுல வாங்காம ஸ்ட்ரெயிட்டா உங்க ரூமுக்கு போயிட்டீங்க. டோர லாக் பண்ணிட்டு அப்படி அலறீங்க. இங்க இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. உங்கள சாப்பிட கூப்பிடுறாங்க. உங்களுக்கு பிடிக்கல, எனக்கு வேணான்னு சொல்லிட்டுருப்பீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் உங்களுக்கு பசிக்கல, வேணான்னு சொல்லியிருப்பீங்க. இப்படியே ஆஃப்டர்நூன் ஆகியிருக்கும். ஆஃப்டர்நூனும் நீங்க சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. ஜேகேக்கு அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டா ஃபீல் ஆகியிருக்கும். சரி, நைட்டு வந்து கேட்குறாங்க. நைட்டும் நீங்க சாப்பிடல, எனக்கு வேணான்னு சொல்லியிருப்பீங்க. உங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியாது. தெரிஞ்சிருந்தா உங்க அப்பா உங்ககிட்ட கேட்டுருப்பாங்க. ஆனா, இப்ப தான் நீங்க சாப்பிடல, நேத்து நைட்லேருந்து சாப்பிடலன்றதே தெரிய வருது. அவங்க எழுந்து ஒரு பிளேட்ல ஃபுட்ட போட்டுட்டு உங்க கிட்ட தான் வராங்க. எங்க ஜேகே, "அத்த, நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க." "என்ன ஜேகே?" "இல்ல, எதுக்கு அவ இவ்ளோ ஸ்டப்பர்னா இருக்கா? ம். அது ஜஸ்ட் கேமரா தான. அத உடைஞ்சதுக்கு எதுக்கு அவ இவ்ளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா?" அது அவ ஒரு கேமராவா மட்டும் நெனச்சிருந்தா, அவ இப்படிலாம் ஃபீல் பண்ணியிருக்க மாட்டா ஜிக்கி. அப்புறம் வேற என்ன அத்த? அது கேமரா தான? ம். அது நம்மளுக்கெல்லாம் கேமரா. ஆனா அவளுக்கு அது ரொம்ப ஸ்பெஷல். அவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு குடுத்தது. அவளுக்கு கேமரா, இந்த மாதிரி நேச்சர்ஸ் ஃபோட்டோ எடுக்கிறது, பேர்ட்ஸு, அனிமல்ஸ ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எங்க போனாலும் ஃபோட்டோ கையுமா தான் இருப்பா. எப்ப பாரு கேமரால ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டே தான் இருப்பா. அவளுக்கு அது மட்டும் தான் ஹாப்பினஸ் குடுக்கும். அதனாலே அவளோட பர்த்டேக்கு அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெர்சன் கிஃப்ட் பண்ணாங்க. அது கிட்டத்தட்ட 5 வருஷமா 5 வருஷமா அந்த கேமரா வச்சுட்ருக்கா. அதில எத்தனையோ டைம் ரிப்பேர் ஆகியிருக்கு. ஆனா, அத மாத்திட்டு வேற கேமரா எடுக்கணும்னு நெனச்சதே கிடையாது. அத எப்படியாச்சும் சரி பண்ணி, பழையபடி பழைய கேமராவ தான் வச்சுப்பா. 5 இயர்ஸா அவ கூடவே தான் இருக்கு. ஏன் நைட்டு தூங்கும்போது கூட அந்த கேமரா அவ பக்கத்தில தான் இருக்குன்னா பார்த்துக்கோயேன். அப்படி யார் அத்த அவளுக்கு அந்த கிஃப்ட் பண்ணது? அப்படின்னு ஜேகே கேட்குறான். பிகாஸ் ஜேகேக்கு உங்களலாம் ரொம்ப பிடிக்கும். ஆனா, உங்களுக்கே ஒருத்தர ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான்.
அது அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆனா, இப்போ அவ உயிரோட இல்ல. என்னத்த சொல்றீங்க? ஆமா. அவளுக்கு ஒரு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால அவ வளர, வளர அவ உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லியும், அவங்க வீட்ல ட்ரீட்மெண்ட் பண்ணாமலே விட்டுருக்காங்க. இப்போ ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அவ இறந்து போயிட்டா. அதனால அவளோட ஞாபகார்த்தமா இந்த கேமரா வச்சுட்டுருந்தா. ஓ! சரிங்க அத்த. அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைலன்ட்டா ஆயிட்டான். இங்க உங்க சைடு வந்தா, நீங்க அழுதுட்டுருக்கீங்க. அப்போ உங்களோட அப்பா, "வயன்மா, எதுக்குடா அழுதுட்டுருக்க? ம். எனக்கு புரியுது, உனக்கு இந்த கேமரா எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்னு. ஆனா, உடைஞ்சதேன்னு நெனச்சு அழுதுட்டு இருந்தா, உனக்கு தானே கஷ்டம் சொல்லு. சாப்பிடாம உன்ன கஷ்டப்படுத்திக்கிட்டு, என்னையும் கஷ்டப்படுத்துவியா? நீ நேத்துலேருந்து சாப்பிடலன்னு எனக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சிருந்தா, நான் உன்ன தனியா விட்டுருக்க மாட்டேன்ம்மா" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க உங்க அப்பாவ ஹக் பண்ணிட்டு, "டாடி, டாடி, கே கேமரா கேமரா போயிடுச்சு டாடி. இப்போ இப்போ நான் என்ன பண்ணுவேன்?" அதில அதில தான் அதில தான் ரியாவோட ஃபோட்டோஸ் எல்லாம் இருந்துச்சு. நானும் ரியாவும் இருந்த எல்லா மெமரீஸும் இருந்துச்சு. பட் இந்த கேமரா இருக்கிறதுனால ரியாவே என் கூட இருப்பான்னு நெனச்சேன். இப்போ கேமராவும் போயிடுச்சு டாடி. என்னால முடியல. எனக்கு அந்த கேமரா வேணும் டாடி அப்படின்னு செம்மையா அழுதுட்டுருக்கீங்க. வயன்மா, அழாதடா. நீ எதுக்கு ஃபீல் பண்ணிட்டுருக்க? ம். நீ இப்படி அழுதுட்டுருக்கன்னு தெரிஞ்சா, ரியாக்கு தானே கஷ்டமா இருக்கும் சொல்லு. அழாத வயன்மா. நான் இத ஏதாச்சும் பண்ண முடியுமான்றது பார்க்குறேன் சரியா? டாடி, என்ன பேசுறீங்க? அது சரி பண்ண முடியாது. அது உடைச்சுட்டாங்க டாடி. இங்க பாருடா. நான் பார்க்குறேன் சரியா? நீ அழாத. ப்ளீஸ்டா. நீ சாப்பிடாம இருந்தா, அப்பாக்கு தானே கஷ்டமா இருக்கும். ம். இது கொஞ்சம் சாப்பிடுடா. டாடி, எனக்கு கேமரா வேணும். அது இல்லாம எனக்கு சாப்பிடவே பிடிக்கல டாடி. வயன்மா, உனக்கே நல்லா தெரியும். அப்பாக்கு நீ தான் எல்லான்னு. ம். நீ இப்படி சாப்பிடாம இருந்தீன்னா, அப்பாக்கு கஷ்டமா இருக்காதா? ம். அப்படின்னு உங்க அப்பா சொன்னதும், நீங்க உங்க அப்பாவ டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. அவங்களோட ஐஸ் ஃபுல்லா டியர்ஸ். அப்பா, நீ நீங்க எதுக்குப்பா அழுறீங்க? அழாதீங்கப்பா. பின்ன என் பொண்ணு இவ்ளோ கஷ்டப்பட்டு சாப்பிடாம அழுதுட்டு இருக்கிறத பார்க்கும்போது, எனக்கு எப்படிடா நிம்மதியா இருக்கும் சொல்லு? ஆனா அ கே 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 கேமரா போயிடுச்சுப்பா. எனக்கு புரியுதுடா. ம். ஆனா இப்படி சாப்பிடாம இருந்தா எனக்கு ஹர்ட் ஆகும்ல. ம். நீ எனக்காகவாச்சும் சாப்பிடு ப்ளீஸ். நான் அந்த கேமரா ஏதாச்சும் பண்ண முடியுமான்றத ட்ரை பண்றேன். ம். நீ இப்ப சாப்பிடுடா. ப்ளீஸ். அப்பாக்காக. அப்பாக்காக சாப்பிடுடா. அப்படின்னு சொல்றாரு. நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றீங்க. உங்க அப்பா தான் உங்களுக்கு ஃபீட் பண்ணி விடுறாரு. நீங்க அழுதுகிட்டே சாப்பிட்டுட்ருக்கீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்க அழுதுகிட்டே எப்படி தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்க உங்க ரூம்ல தான் இருக்கீங்க. அப்போ உங்களோட ரூம் டோர் நாக் ஆகுது. நீங்க யாருன்னு பார்க்குறீங்க. அப்போ ஜேகே தான் ரூம்குள்ள வரான். நீங்க அவன பார்த்துட்டு, "இங்க பாரு, நான் உன் கூட சண்டை போடுறதுக்கோ, இல்ல உன் கூட ஆர்க்யூ பண்ணுறதுக்கோ எனக்கு தெம்பு இல்ல. நான் அந்த மைண்ட் செட்லயும் இல்ல. ப்ளீஸ் இங்கேருந்து போயிடு. நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். என்னால இப்போ எதுவுமே பேச முடியாது." "வயன், நீங்க எதுவுமே பேசல. அப்போ ஜேகே உங்க முன்னாடி ஒண்ண காமிக்கிறான். அது பார்த்ததும் உங்க ஃபேஸ் அப்படியே பிரைட் ஆகுது. நீங்க ஜேகேவ தான் டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. ஜேகே, எ எ எ கேமரா இது 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 எப்படி ரெடி ஆச்சு?" "ம். நான் தான் ரெடி பண்ணேன்." நிஜ நிஜமாவா சொல்ற? பொய் சொல்லாத. இது எ எ என் கேமரா தானே? ம். இல்ல அதே மாதிரி வேற வாங்கிட்டு வந்தியா? "ஒயன், இது உன்னோட கேமரா தான். உன்னோட பழைய கேமரா தான். உன் ஃப்ரெண்டு உனக்கு குடுத்த கேமரா தான்." அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு அவ்ளோ ஹாப்பி. அந்த கேமராவ ஜேகே கிட்ட இருந்து வாங்கி அத டைட்டா ஹக் பண்ணி அப்படி அழுறீங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு.
ஜேகே என்னதான் உங்க மேல கோவமா இருந்தாலும், அவங்கள லவ் பண்ணியிருக்கான் இல்லையா? நீங்க எப்பவுமே போல்டா, ரூடா, ஹார்ஷா பேசி தான் அவன் பார்த்துருக்கான். ஆனா நீங்க கேமராக்காக நீங்க அழுதது ஜேகேவ ரொம்ப ஹர்ட் ஆகியிருக்கும். அதனால தான் அவன் அந்த கேமராவ எப்படியாச்சும் ரெடி பண்ணணும்னு சொல்லி, ஃபோன்ல அவனுக்கு தெரிஞ்சத வச்சு எப்படி எப்படியோ ஏதேதோ பண்ணி, ஒரு வழியா அந்த கேமராவ ரெடி பண்ணியிருக்கான். அது பார்க்கவே பழசுனத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்தாலுமே, உங்களுக்கு உங்களோட பழைய கேமரா வந்துருச்சு. ஜேகே உங்களோட ஹேண்ட ஹோல்ட் பண்றான். நீங்க ஜேகேவ ஹக் பண்றீங்க. அதாவது ஜேகே நின்னுட்டுருக்கான், நீங்க உட்காந்துட்டுருக்கீங்க. ஸோ ஜேகேவோட வேஸ்ட்ட ஹோல்ட் பண்ண மாதிரி அவன ஹக் பண்ணி அழுறீங்க. ஜேகேக்கு அது ஒரு மாதிரி இருந்தாலும், அவன் உங்கள கம்ஃபர்ட் பண்றான். சரி அழாத. அதான் கேமரா கிடைச்சிருச்சுல்ல. அப்புறம் என்ன? ம். நீங்க அழுது முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து ஜேகேவ பார்க்குறீங்க. இப்போ ஓகேவா நீ? ம். உனக்கு கேமரா கிடைச்சிருச்சு தானே! இதுக்கப்புறம் இந்த அழுமூஞ்சியோட இருக்க மாட்டல்ல? எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பியே! என் கூட சண்டை போட்டுக்கிட்டு என்ன திட்டிக்கிட்டே இருப்பல்ல? அந்த பையன பார்க்க தான் நல்லாயிருக்கு. இந்த பையன சுத்தமா செட் ஆகல. ஸோ, இப்படி அழுந்து வடிஞ்சிட்டு இருக்கிறத விட்டுட்டு பழையபடி எழுந்து வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து போகிறான். நீங்கள் அவங்க டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணி விட்டுட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே போகிற ஜேகேவே பார்க்குறீங்க. அப்போது அந்த கேமரா உடஞ்சதுலேருந்து ஜேகே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி உங்களை பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு வந்தது, உங்ககிட்ட பேசினதுன்னு எல்லாமே யோசிச்சு பார்க்குறீங்க. நீங்கள் ஜேகேக்கு ஃபால் ஆகவும் ஸ்டார்ட் ஆயிட்டீங்க. இப்படியே தான் உங்களோட டேஸ் போகுது. இப்படியே தான் ஒரு ஃபியூ டேஸ் போகுது. அப்போ நீங்கள் அத்தை ம். எனக்கு சில திங்ஸ் எல்லாம் வாங்கணும். அது வில்லேஜ்ல கிடைக்காது. சிட்டிக்கு தான் போணும். வீட்ல யாராவது இருந்தா என் கூட அனுப்பிச்சு வைக்கிறீங்களா? அப்படின்னு நீங்க பொறுமையா கேட்குறீங்க. எல்லாருமே உங்கள தான் பார்க்குறாங்க. அப்போ இருடா நானு மாமாவ வர சொல்றேன். இல்ல அத்தை, எதுக்கு மாமாலாம்? அவரே ஒர்க்ல இருப்பாரு. வேண்டாம், வேற யாராவது? ம். சரி இரு. அப்போ நான் உன் அப்பாவ கூப்பிடுறேன் அப்படின்னு உங்க அம்மா சொல்றாங்க. மா அதெல்லாம் வேணாம்மா. அவரு ஏற்கனவே லண்டன்ல இருந்து இங்க வந்ததுனால ஒரே ஆன்லைன் மீட்டிங்ஸா அட்டெண்ட் பண்ணிட்டுருக்காரு. அவர போய் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்? அப்படின்னு நீங்க நின்னுட்டுருக்கீங்க. அப்ப யார தான் கூட்டிட்டு போலான்னு இருக்கேன்? நான் வேணும்னா மது, சாரு, நிஷா 3 பேரும் போயிட்டு வந்துட்டுமா? என்ன? இது ஜேகேக்கு தெரிஞ்சா அவன் கொன்னே போட்டுருவான். ஸோ அதெல்லாம் தேவையில்லாத வேல. அப்படின்னு உங்க அம்மா சொல்றாங்க. அப்போ நான் எப்படிம்மா போறது? சரி நான் மட்டும் போயிட்டு வரட்டுமா? அப்படின்றீங்க. அப்போ இல்ல நான் கூட்டிட்டு போறேன். அப்படின்னு ஜேகே சொல்றான். நீங்க டர்ன் பண்ணி பார்த்தா அங்க ஜேகே நின்னுட்டுருக்கான். என்ன? ம். நான் கூட்டிட்டு போறேன். போய் ரெடி ஆயிட்டு வா. அப்படின்னு சொன்னதும் நீங்களும் சரி ஓகே. அப்படின்னு சொல்லி ஸ்பீடா ரூம்க்கு ஓடிட்டீங்க. ம். நான் நெனச்சது நடந்துருச்சு. இன்னைக்கு எப்படியாவது என் மனசுல இருக்கிறத ஜேகே கிட்ட சொல்லிரணும். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பைக்ல தான் போயிட்டுருக்கீங்க. போயிட்டு திங்ஸ் வாங்க வேண்டியதுல வாங்கிட்டு நீங்க ரிட்டர்ன் வந்துட்டுருக்கீங்க. அப்போ நீங்க ஜேகே கிட்ட மிஸ்டர் ரூட் என்ன கொஞ்சம் பைக்க ஸ்டாப் பண்றீங்களா? எதுக்கு? இல்ல கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்களேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி. அப்படின்னு சொல்லிட்டு அவன் பைக்க ஸ்டாப் பண்றான். அப்போ நீங்க அப்படியே நின்னுட்டுருக்கீங்க. என்னாச்சு? கொஞ்சம் அங்க அந்த பார்க் வரைக்கும் போலாம் வரியா? இங்க பாரு. எனக்கு அங்க ஊர்ல நெறைய வேல இருக்கு. நீ வெளிய போணும்னு சொன்னதால மட்டும் தான் நான் இங்க வந்தேன். ஸோ கிளம்புறியா? டைம் ஆகுது. ப்ளீஸ். என்னால ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ண முடியல. எனக்கு காலெல்லாம் வலிக்குது. கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கணும்னு நெனைக்கிறேன். நீ வரலன்னா போ. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த பார்க்குள்ள போறீங்க. ஜேகேக்கு டென்ஷன் ஆகி அவன் பைக்க எடுத்துட்டு போய் பார்க் பண்ணிட்டு வரான். ஜேகே ஒரு டேபிள்ல உட்கார்றான். நீங்க போய் ஜேகே க்ளோஸா உட்கார்றீங்க. ஜேகே தள்ளி உட்கார்றான். நீங்க லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, "ஜேகே என்ன? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்." "என்ன பேசணும்?" "எனக்கு இப்படி சுத்தி வளைச்சுலாம் பேச தெரியாது ஜேகே. நான் டைரக்ட்டா சொல்லிடுறேன். எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு. உன்ன நான் லவ் பண்றேன். உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்." அப்படின்னு சொல்றீங்க. ஜேகே எதுவுமே பேசாம சைலண்டாவே இருக்கான். "உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். டைம் ஆயிடுச்சு கிளம்பலாம்." அப்படின்னு சொல்லி எழுந்துக்கிறான். நீங்க ஜேகே கைய பிடிச்சு ஸ்டாப் பண்றீங்க. அப்போ ஜேகே, "இங்க பாரு. எனக்கு நல்லா தெரியும். நீ இத சொல்ல தான் கூப்பிட்டேன்னு. இருந்தும் நான் வந்தேன்ல, என்ன சொல்லணும்." அப்படின்னு சொல்லிட்டு அங்க போக பார்க்குறான். நீங்க அகைன் ஜேகே கைய பிடிச்சு ஸ்டாப் பண்றீங்க. ஜேகேக்கு எப்படி தெரியும்னா, நீங்க கொஞ்ச நாளா
ஜேகே கிட்ட கோவமா பேசுறதும் இல்ல. அவன் கோவமா பேசினாலும் நீங்க எதுவும் ரியாக்ட் பண்றதும் இல்ல. அவன் என்ன சொன்னாலும் சண்டை போடாம சரின்னு ஏத்துப்பீங்க. அது ஜேகேக்கு டிஃப்ரெண்ட்டா இருந்திருக்கும். அதுவும் இல்லாம நீங்க ஜேகே போம்போது, வரும்போதெல்லாம் அவன பார்த்து சைட் அடிக்கிறது, அவனே பார்க்குறத அவன் நோட் பண்ணியிருப்பான். ஸோ, அவனுக்கால கொஞ்சம் லைட்டா புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நீங்க சொன்னதெல்லாம் அவன் இன்னமும் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அப்போ தெரியுதுல்ல? தெரிஞ்சும் எதுக்கு என்ன அவாய்ட் பண்ற? இங்க பாரு வையன், தேவையில்லாம பேசிட்டு இருக்க. கெளம்பலாம். ஜேகே, என்ன தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன்? நான் என் மனசுல இருக்கிறத சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் தேவையில்லாததுன்னு நான் சொல்றேன். ஏன் தேவையில்லாதது? ஏன்னா, எனக்கு உன்ன சுத்தமா பிடிக்காது. உன்ன மாதிரி ஒரு பொண்ண நான் லவ்வா, கல்யாணம் கூட பண்ணிக்க மாட்டேன். எனக்கு ஒய்ஃபா வரப்போற பொண்ணுக்கு சில குவாலிட்டீஸ்லாம் இருக்கு. அந்த குவாலிட்டீஸ்ல நீ ஒண்ணுத்துல கூட பாஸ் ஆக மாட்ட. புரிஞ்சுதா? அப்படி என்ன இருக்கு? நீ சொல்லு. நான் நான் பண்றேன். பண்றியா? அத உன்னால கண்டிப்பா பண்ண முடியாது. 1 நாள், 2 நாள் நீ நடிப்ப. அதுக்கப்புறம் ஹம், உனக்கு அது பிடிக்கலன்னு நீ தூக்கி போட்டுட்டு, நான் லண்டனுக்கே போறேன்னு கிளம்பி போயிருவ. ஜேகே, நான் தான் சொல்றேன்ல, உனக்காக பண்றேன்னு. நான் உன்ன உண்மையா தான் லவ் பண்றேன் ஜேகே. நீ எப்படி இருக்கணும்னு சொல்லு. அட்லீஸ்ட் நான் ட்ரை ஆச்சும் பண்ணுவேன்ல அப்படின்றீங்க. அப்போ ஜேகே, ஓ! ட்ரை பண்றியா? ஓகே, ட்ரை பண்ணு. எனக்கு ஒய்ஃபா வரப்போற பொண்ணுகிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த குவாலிட்டீஸ்ல என்ன தெரியுமா? ம். அந்த பொண்ணு என் வீட்ல இருக்கிறவங்களுக்கு ரெஸ்பெக்ட் குடுக்கணும். சின்னவங்க, பெரியவங்கன்னு பார்க்காம ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்தணும். அவங்க என்ன சொன்னாலும் செய்யணும். அவங்க என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசாம சரின்னு தலையாட்டணும். ம். அது. இன்னொரு விஷயம், எனக்கு நீ போடுறப்ப ட்ரெஸ், அந்த மாரி ட்ரெஸ் சுத்தமா பிடிக்காது. அது அவ எப்பவுமே சாரி கட்டிக்கிட்டு, அழகா பூ வச்சு, பார்க்கவே தமிழ்நாட்டு பொண்ணு மாதிரி இருக்கணும். இன்னொரு விஷயம், அவ என்னை எதிர்த்து பேசுறவளா இருக்கவே கூடாது. என் மேல லவ்வோட, கேரிங்கோட நான் தான் அவளோட உலகம்னு இருக்கணும். ஹம், நானும் தான். என் மேல உயிரையே வச்சிருக்கவ மேல நானும் உயிரையே வச்சிருப்பேன். அவ என்ன சொன்னாலும் கேட்பேன். நான் ரூல்ஸ் போடுறேன்னு அவ என்னைக்குமே நினைக்க மாட்டா. ஏன்னா உண்மையான லவ் இருந்தா. இது உனக்கு நான் ரூல்ஸ் போடுறதா இருக்கும். ஆனா அவளுக்கு அப்படி கிடையாது. நான் பாசத்துல செய்றேன்னு இருக்கும். ஸோ, உன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு இது செட் ஆகாது. இது உனக்கு ஒத்து வரவும் வராது. ஓகேவா? ஸோ, தேவையில்லாம நீ எனக்காக மாத்திக்கிறேன்னு சொல்லி, உன்ன நீயே ஏமாத்திக்காத. புரிஞ்சுதா? நீ யாரு? எப்பயும் ஒண்ணு சொல்லுவியே, என்னை யாராலயும் மாத்த முடியாதுன்னு. இப்ப என்ன? நான் மாத்திக்கிறேன்னு சொல்றேன்? அந்த அளவுக்கு லவ்வா? ம். சரி, கிளம்பலாமா? அப்படின்னு ஜேகே கொஞ்சம் அலட்சியமா சொல்றான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன இவன் நம்மள பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி. பட் நீங்க எதுவுமே பேசல. ஜேகேவோட தான் போயிட்டுருக்கீங்க. அந்த கான்வவே ரொம்ப சைலண்ட்டா இருக்கு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க. நீங்க வீட்டுல வந்ததுக்கப்புறம் வெளியவே வரல. ரூம்குள்ளேயே தான் இருக்கீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்க ரொம்ப ஏர்லியாவே எழுந்து கீழ வரீங்க. அதுவும் ஆஃப் சாரி வியர் பண்ணிக்கிட்டு. வீட்ல இருக்க எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. ஜேகே உங்களையே பார்க்குறான். பிகாஸ் நீங்க எப்பவுமே 10 மணிக்கு தான் எழுந்துப்பீங்க. ஆனா, இப்ப 7 மணிக்கெல்லாம் நீங்க எழுந்து வர்றது அவனுக்கே ஆச்சரியமா இருக்கு. நீங்க ஜேகேவ பார்த்த மாதிரியே வந்து அங்க இருக்க பாட்டிஸ் கிட்டலாம், "பாட்டி, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். நான் வயசுக்கு மரியாதை குடுக்காம ரொம்பவே, ரொம்பவே தப்பா பேசிட்டேன். நான் என்ன பண்ணுவேன் பாட்டி? சின்ன வயசுலேருந்து தனியாவே வளர்ந்துட்டேன். அம்மாவும், அப்பாவும் எப்பவுமே வேலைக்கு போயிடுவாங்க. என் கூட என் வீட்ல இருக்கிறது மெய்ட்ஸ் மட்டும்தான். தம்பியும் இப்ப தான் பொறந்தான். அவனுக்கு ஜஸ்ட் 3 இயர்ஸ் தான் ஆகுது. நான் என்ன பண்ணுவேன்? தனியாவே இருந்துட்டேன். எனக்கு எது நல்லது, கெட்டதுன்னு சொல்லிக் குடுக்க என் கூட யாருமே இல்ல. அவங்க வெறும் மெய்ட்ஸ். அவங்க எப்படி பாட்டி எனக்கு எல்லாமே சொல்லிக் குடுப்பாங்க. அதனால தான் 18, 19 வருஷமா எனக்கு பிடிச்ச மாதிரி என் இஷ்டம் போல இருந்துட்டு, சடனா மாத்திக்கணும்னா எப்படி பாட்டி முடியும்? அதனால தான் உங்க எல்லார்கிட்டயும் அப்படி நடந்துக்கிட்டேன். ஆனா, இப்போ எனக்கு புரியுது நான் நடந்துக்கிட்டது தப்பு தான்னு. ஸோ, என்ன மன்னிச்சிடுங்க.
நான் அப்படிலாம் பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்ககிட்ட பேசுறீங்க. அப்ப அந்த பாட்டி ஆக்சுவலி அந்த பாட்டிக்கெல்லாம் உங்கள பார்த்து செம்ம பயம். பிகாஸ் உங்ககிட்ட வாய் குடுத்தா நீங்க அசிங்கமா ஏதாச்சும் பேசிருவீங்க. அதாவது வயசுக்கு மரியாதை குடுக்காம நீங்க ஏதாச்சும் பேசிருவீங்கன்னு, அவங்க நீங்க இருக்கிற பக்கமே வரமாட்டாங்க. நீங்க வந்தீங்கன்னா கூட வாய தொறந்து கூட பேச மாட்டாங்க. இப்ப நீங்க அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவங்க உங்கள ஹக் பண்ணி, "என்னடா பேசுற? நீ என்னோட பேத்தி. நீ பேசுறத போய் நான் தப்பா எடுத்துப்பேனா என்ன? ம். இல்ல பாட்டி. நீங்க என்கிட்ட பேசவே தயங்கிட்டு இருப்பீங்கல்ல? நான் அந்த அளவுக்கு உங்கள மாத்தி வச்சிருந்தேன். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி பாட்டி. இங்க பாருடா, நீ உன்னோட தப்ப புரிஞ்சுக்கிட்டல்ல? அது போதும். நீ விடு." அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் சரி பாட்டி அப்படின்னு சொல்றீங்க. ஜேகேக்கு உங்கள பார்க்க இப்ப தான் அவன் லவ் பண்ண பையன பார்க்குற மாதிரி இருக்கு. பட் அவன் வெளிய காட்டிக்கவே இல்ல. அவனுக்கு உங்க மேல இருக்கிறது வெறுப்பு மட்டும் தான். நீங்க ஜஸ்ட் ஜேகேவ அக்செப்ட் பண்ணி வைக்கணுன்றதுக்காக, நீங்க உன்ன மாத்திக்கிட்ட மாரி நடிக்கிறீங்க. ஜேகே உங்கள அக்செப்ட் பண்ணிக்கிட்டா நீங்க பழையபடி மாறிடுவீங்கன்னு அவன் அப்படி நம்புறான். ஸோ அவன் எதுவுமே கண்டுக்காம அங்கேருந்து போறான். என்ன இவன்? இவனுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்கேன். ஆனா இவன் எப்படி இருக்கன்றது கூட சொல்லாம போயிட்டானே! சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டீங்க. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்படியே தான் ஒரு ஃபியூ டேஸ் போது. இந்த ஃபியூ டேஸுமே நீங்க ஏர்லியாவே எழுந்து, வீட்ல உங்களால ஒர்க் பண்ண முடியல தான். பட் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஒர்க் பண்ணிக்கிட்டு, நீங்க எல்லாரோடையுமே ரொம்ப ஜாலியா, கம்ஃபர்டபுளா எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் குடுத்து பேசுறீங்க. ஜேகேக்கு அது பிடிச்சிருக்கு தான். பட் இருந்தாலும் அவன் அத வெளிய காட்டிக்கவே இல்ல. நீங்க ஜேகேக்காக மாத்திக்கிட்டே வரீங்க. இப்போ நீங்க ஒரு மொட்டை மாடியில தான் நின்னுட்டுருக்கீங்க. எதுக்கு வர சொன்ன? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்காக தான். என்கிட்ட என்ன பேசணும்? நான் இன்னும் 2 டேஸில லண்டனுக்கு போக போறேன். அப்படின்னு சொல்றீங்க. ஜேகே எதுவுமே ரியாக்ட் பண்ணாம சைலண்டா நின்னுட்டுருக்கான். உங்ககிட்ட தான் சொல்லிட்டுருக்கேன். நான் இன்னும் 2 டேஸில லண்டன் போக போறேன். ஸோ வாட்? போறதுன்னா போ. அத ஏன் என்கிட்ட சொல்லிட்டுருக்க? என்ன பேசுற ஜேகே? நான் உன்ன லவ் பண்றேன்னு சொன்னேன். ஆனா நீ இப்போ வரைக்கும் எதுவுமே என்கிட்ட சொல்லல. சரி ஓகே. உனக்காக நான் என்ன மாத்திக்கிட்டேன். உனக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையானாச்சும் என்கிட்ட சொல்லலாம்ல? அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. ஆனா ஜேகே எதுவுமே சொல்லல. சைலண்டா நின்னுட்டுருக்கான். உன்கிட்ட தான் பேசுகிறேன் ஜேகே. ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் பண்ணு. இப்படி சைலண்ட்டாக இருக்காத. ஏன்? நான் தான் உனக்காக என்னை மாற்றிக்கிட்டேன்ல. ம். இன்னும் என்கிட்ட இருந்து நீ எது தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற? நான் இன்னும் என்ன மாற்றிக்கணும்? அதை சொல்லு ஜேகே. அப்போ ஜேகே, இங்கே பாரு. எனக்கு உன் மேலே சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது. சரியா? இப்போது என் மேலே லவ் இருக்குன்றதுனால நான் அக்செப்ட் பண்ணிக்கிற வரைக்கும் நீ இப்படி நடிப்ப. நான் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவ? ம். பழையபடி மாறிடுவ. அவ்வளோதானே? எனக்கு தெரியும் உன்னை பற்றி நல்லாவே. ஸோ இங்கே ட்ராமா க்ரியேட் பண்ணாமல் ஒழுங்கா லண்டன் போய் சேர்ற வழியை பாரு. என்னமோ சொன்னியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. என்ன சொன்ன? ம். நான் இன்னும் கொஞ்ச நாளில் லண்டன் போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் இங்கே திரும்பி கூட வர மாட்டேன். உன்னை மாதிரி ஒரு பர்சனை நான் இதுக்கப்புறம் மீட் பண்ணவும் மாட்டேன் அப்படின்னு சொன்னல. நீ திரும்பி இங்கே வரவே வராத. ம். இப்போது நான் கிளம்புறேன் அப்படிருந்து போக பார்க்குறான். நீங்கள் ஜேகேவோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணி, ஜேகே ப்ளீஸ் ஜேகே, நீ என்னை லவ் பண்ணலன்னு சொல்லாத. அது நீ பொய் சொல்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். புரியுதா? நீ என்னை லவ் பண்ணுறன்றத நான் உன் கண்ணிலே பார்த்துருக்கேன். நான் இந்த மாதிரி மாறி இருக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அதை நீ வெளியே காமிச்சிக்க மாட்டேங்கிற. ஆனால் எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும் ஜேகே. உனக்கு என்ன பிடிக்கும். ஆனால் பிடிக்காத மாதிரி சீனை போடுற. பிகாஸ் இவ்வளோ நாள் நான் உன்னை டார்ச்சர் பண்ணேன். அதுக்காக தானே நீ அப்படி பண்ணுற? ம். உன் மனசில் இருக்க லவ்வை ஒத்துக்கோ ஜேகே. நான் நாளைக்கு லண்டன் போயிடுவேன். அதுக்கப்புறம் நீ சொல்கிற பதிலில் தான் இருக்கு ஜேகே. நான் இங்கே ரிட்டர்ன் வரதும் வராததும். நீ நீ என்னை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டேன்னா சத்தியமாக சொல்கிறேன், உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணவும் மாட்டேன், இங்கே வரவும் மாட்டேன். நீ என்னை லவ் பண்ணுற அப்படின்னா நான் நெக்ஸ்ட் டைம் இங்கே வருவேன். உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன். உன் கூடவே இங்கேயே இருப்பேன் ஜேகே. ஏதாச்சும் சொல்லு ஜேகே அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே எதுவுமே பேசல. இப்படியே நிற்காத ஜேகே ப்ளீஸ். ஏதாச்சும் சரி இல்லை ஏதாவது ஒன்று சொல்லு.
இப்படி சைலண்ட்டாக நின்றுட்டு இருந்தீன்னா என்ன அர்த்தம்? இங்கே பாரு வயன், எனக்கும் மேலே இங்கே பாரு. நீ திரும்ப திரும்ப எத்தனை டைம் என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்ன உனக்கு பிடிக்கலன்னு சொன்னாலும் அதை நான் நம்பவே மாட்டேன். பிகாஸ் உன் கண்ணில் நான் நிறைய டைம் பார்த்துட்டேன். நீ என்னை லவ் பண்ணுற. நீ உன்னையும் ஏமாற்றிக்கிட்டு என்னையும் ஏமாற்றிட்டுருக்க ஜேகே. ப்ளீஸ் உன் லவ்வை ஒத்துக்கோ. நாளைக்கு நான் லண்டன் போக போகிறேன். ப்ளீஸ் ஜேகே, இன்னும் ஃபியூ ஹவர்ஸ் தான் இருக்குது மார்னிங்காக. உன் லவ்வை ஒத்துக்கோ ஜேகே அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போ ஜேகே இங்கே பாரு, சும்மா கண்ணில் பார்த்தேன், அதில் பார்த்து இதில் பார்த்துன்னு சும்மா என் வாயை கலரிட்டுருக்காது. புரிஞ்சுதா? எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ தேவையில்லாமல் இங்கே நின்று ட்ராமா க்ரியேட் பண்ணுறதை விட்டுட்டு நாளைக்கு லண்டன் போகிற வேலையை பாரு அப்படின்ட்டு அங்கேருந்து போக பார்க்குறான். அப்போ நீங்கள் ஹோ, நான் இவ்வளோ இறங்கி வந்து பேசுகிறதுனால தானே நீ இவ்வளோவும் பண்ணுற. ஃபைன், நீ நீ உன் மனசில் இருக்கிற லவ்வை ஒத்துக்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் ஒரு இன்ச் கூட நவர மாட்டேன் ஜேகே. அது என்ன ஆனாலும் சரி, எவ்வளோ நாள் ஆனாலும் சரி, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, இந்த இடத்த விட்டு நான் ஒரு நிமிஷம் கூட மூவ் ஆக மாட்டேன். அப்புறம் உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து போகிறான். உங்களுக்கு செம்ம கோவம் வருது. பிகாஸ் நீங்கள் ஜேகேக்காக உங்களையே நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க. உங்களுக்கு வராததை கூட எப்படியாச்சும் ஜேகேக்காக நீங்கள் ட்ரை பண்ணி கற்றுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஆஃப்சர் ரிவ்யூ பண்ணவே சுத்தமாக பிடிக்காது. பட் இருந்தாலும் ஜேகேக்கு அதுதான் பிடிக்குன்றதுனால ஜேகேக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்து பார்த்து பண்ணுறீங்க. ஆனால் ஜேகே மனசில் நீங்கள் இருக்கீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவன் உங்களை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான்றது உங்களுக்கு கோவம். இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. என்ன இவன் விட்டுட்டு போயிட்டான்? ஒருவேளை உண்மையாகவே இவனுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இல்லையோ? காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. இன்னும் எவ்வளோ நேரம் இப்படியே நின்றுட்டுருக்கிறதுன்னு தெரியல. கடவுளே, ஏதாச்சும் பண்ணி அவனை மேலே வர வச்சு என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போக வச்சிரு கடவுளே ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போது தண்டர் சவுண்ட் கேட்குது. உங்களுக்கு செம்ம ஹாப்பி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் காட். ப்ளீஸ் அவனை எப்படியாவது வர வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே ஜேகே சைடு வந்தால் அவன் தண்டர் சவுண்டில் டிஸ்டர்ப் ஆகி எழுந்துக்கிறான். ஜேகேவோட ரூம் விண்டோஸ்லாம் ஓப்பனில் தான் இருந்திருக்கும். சரி ஓகே, தண்ணிலாம் உள்ளே வரப்போகுதுன்னு சொல்லிவிட்டு அவன் க்ளோஸ் பண்ண போகிறான். அப்போ பார்த்தா செம்ம மழை. என்ன இது சடனாக இப்படி மழை வருது? மழை வர்றதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லையே. சரி ஓகே, மழை வர்றது நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெட்டில் போய் படுத்துட்டான். நீங்கள் மேலே இருக்கிறதே அவனுக்கு ஞாபகம் வரல. பெட்டில் போய் படுத்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அவன் ஐஸை டக்குன்னு ஓப்பன் பண்ணுறான். அந்த லண்டன் வேற மேலே இருப்பேன்னு சொன்னாலே, எவ்வளோ நேரம் ஆனாலும் நீ வந்து கூப்பிட்ற வரைக்கும் நான் இங்கிருந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா. இப்போ மழை வருது, இருப்பாளா போயிட்டுருப்பாளா? மழையில் போயிட்டு யாராவது இருப்பாங்களா? எல்லாம் போயிட்டுருப்பா. நான் வந்து கிட்டத்தட்ட 4 hours கிட்ட ஆகுது. இன்னுமா நின்றுட்டுருப்பாளா? இருட்டில் பயந்து போயிட்டுருக்கலாம். இல்லை, அது சரியான பிடிவாதக்காரி. இருந்தாலும் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஸ்பீடாக மேலே வரான். அவன் நினச்ச மாதிரி நீங்கள் அங்கேயே தான் நின்றுட்டுருக்கீங்க. ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஏய் லண்டன், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? வா என் கூட அப்படின்னு கை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் ஜேகேயோட ஹேண்டை தட்டி விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு சைலண்டாக நின்றுட்டுருக்கீங்க. வயன், அடம் பிடிக்காமல் கூட வா அப்படின்னு திருப்பியும் கை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் நான் எங்கேயும் வரல, என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைலண்டாக நின்றுட்டுருக்கீங்க. அக்கேன்னு அவன் ஹேண்டை பிடிச்சி அடம் பிடிக்காம வா வையன், எதுக்கு இப்போ இப்படி பிடிவாதம் பிடிச்சிட்ருக்க? என் கூட வா. முடியாது, நீ என் மேலே வச்சிருக்க லவ்வை ஒத்துக்கிற வரைக்கும் நான் இங்கேருந்து ஒரு இன்ச் கூட நகர மாட்டேன் அப்படின்னு சொல்லி நின்றுட்டுருக்கீங்க. ஜிகேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரேன்னு சொல்லிட்டு இப்போ அவனும் ஃபுல்லாக வெட் ஆகிட்டான். வையன், சரிடி நானும் ஒன்று லவ் பண்ணுறேன், வந்து தொலை அப்படின்றான். நீங்கள் அப்படியே வைட் ஐஸோடு ஜேகேவை பார்க்குறீங்க. என்ன, அதான் சொல்லிட்டேன்ல வா அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி சைடில் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே மழை வராமல் கொஞ்சம் பிளேஸ் இருக்கும். அங்கே உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு நிற்க வச்சுட்டு, ஏண்டி எதுக்கு இப்படி நான் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ஜிகே உண்மையாக சொல்லு, நீ என்ன லவ் பண்ணுறியா? ஆமாம், அதை தானே இப்போ சொன்னேன். இல்லை, நான் நம்ப மாட்டேன். நீ என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணுன்றதுக்காக கூட நீ அப்படி சொல்லியிருக்கலாம்ல. உண்மையாக சொல்லு ஜிகே, நீ என்ன லவ் பண்ணுறியா?
ஆமாடி, நானும் தான் உன்னை லவ் பண்ணுறேன். இப்போ இல்லை, சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணிகிட்ருக்கேன். போதுமா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் பொய் சொல்லாத ஜேகே, நீ என்னை பார்த்தது கூட இல்லை. அப்படி அப்படி இருக்கும்போது நீ எப்படி என்ன லவ் பண்ணி விட்டுருப்ப? பொய் தானே சொல்கிற? ஒய்யன், உண்மையாக தான் சொல்கிறேன். நீங்கள் இருந்து 5 வயசாக இருக்கும்போது போனேன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் உன்னை மட்டுமே நினச்சிட்டு நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஒரு டைம் அம்மா ஃபோனில் உன்னோட ஃபோட்டோ பார்த்தேன். அம்மா கிட்ட கேட்டப்போ அது ஒய்யன், அதாவது நீன்னு தான் சொன்னாங்க. அப்போவே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ ஃபோட்டோஸ் பார்த்தே உன்னை லவ் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் நீ இங்கே வந்ததுக்கப்புறம் நீ பண்ண ஆட்டிடியூட், நீ பேசின பேச்சு என்னை எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக அப்படி இல்லாமல் ஆக்கிருச்சு தெரியுமா? உன் மேலே கோவம் வெறுப்பு மட்டும்தான் இருந்தது. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நீ இல்லை. டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்த. லண்டன் பொண்ணு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இப்படி தான் இருக்குன்றது எனக்கு தெரியும். ஆனால் கேரக்டர் ரொம்ப மோசம். எனக்கு ஒய்ஃபாக வர போகிறவ இப்படி இருக்கக்கூடாது. நான் லவ் பண்ணுற பையன் இப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன். அதனால தான் உன்னை நான் திட்டுறது, கண்டிக்கிறது, கோவமாக பேசுகிறது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஏன் ஜேகே என்னை இங்கே தனியாகவே விட்டுட்டு போனேன்? நைட் டைம் நான் இங்கே தனியாக எப்படி இருப்பேன்னு யோசிச்சியா கொஞ்சமாச்சும்? ஏய், நீ இங்கேருந்து போயிட்டுருப்பேன்னு நினச்சேன்டி. அது எப்படி? உனக்கு தெரியாத என்னை பற்றி? நான் சொன்னதை செய்வேன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா ஜெக்கி? அதனால தாண்டி இப்போ திரும்ப வந்திருக்கேன். சரி, ரொம்ப நேரம் மழையில் நினச்சிட்டோம், இங்கேருந்து போகலாம் அப்படின்னு உங்களை கூப்பிட்றான். நீங்கள் ஜெகே கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறீங்க. இப்போ என்னடி? அதுதான் நானும் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? எப்படி சொன்ன ஜெக்கி? நானும் நான் லவ் பண்ணுறேன். ஏதோ சாப்பாட்டில் உப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னேன். எனக்கு ப்ராப்பராக ஐ லவ் யூன்னு சொல்லு ஜேகே அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜேகே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ ஐயன் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு அவ்வளோதான். அடுத்த செகண்டே நீங்கள் ஜேகே ஹைட்டுக்கு ஹப் பண்ணி ஜேகே லிப்ஸ்லேயே டீப்பாக கிஸ் பண்ணுறீங்க. ஜேகேக்கு ஃபஸ்ட்டு ஷாக்டாக இருந்தாலும் அவன் நார்மல் ஆகிட்டு உங்களை கிஸ் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். கொஞ்ச நேரத்துலேயே கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ஜேகேவை போட்டு செம்மையாக அடிக்கிறீங்க. ஏய், இப்போ எதுக்கிட்டே நடிக்கிற? வலிக்குது ஒய்யன். வலிக்கட்டும் ஜேகே, வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும். அப்போது இவ்வளோ நேரம் நான் இங்கே நின்றுட்டு இருந்தேனே, எனக்கு அப்போ காலெல்லாம் எப்படி வலிச்சிருக்கும்? அதை பற்றி நீ கொஞ்சமாவது யோசிச்சியா? நல்லா தூங்கி எழுந்து வர. என்னோட பிடிவாதமும் இந்த மழையும் இல்லாமல் இருந்திருந்தா நீ நேரத்துக்கு மேலே வந்து ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்க மாட்டேல்ல? எதுக்கு உனக்கு இவ்வளோ வீம்பு? சொல்லு ஜேகே. ஏய், எனக்கு வீம்பெல்லாம் ஒன்றும் இல்லை வையன். உண்மையாகவே நீ என்னை லவ் பண்ணுறியா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். என்ன, உண்மையாகவே லவ் பண்ண டெஸ்ட் பண்ணுறியா? ஜேகே, உனக்காக எனக்கு பிடிக்கலனாலும் உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு இது பிடிச்சி போச்சு தான். ஆனால் நீ என்னடான்னா டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இங்கே பாருடி, நான் தப்பாக நினச்சிட்டு இருந்தேன் தான். ஐம் சாரி. இப்போது புரியுது நீ என்னை உண்மையாக தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி. ஓ அப்படியா? ஃபைனலாக உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக பார்க்குறீங்க. அப்போ ஜேகே, என்ன இவ்வளோ நேரம் நார்மலாக தானே பேசிக்கிட்டு இருந்தேன், இப்போ எதுக்கு கோவம்? என்ன உன் லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதும் அகைன் பழையபடி மாறலான்னு நினைக்கிறியா? அப்போ நீங்கள் ஜேகேவை அடிச்சுட்டு என்னை எப்போவுமே நீ புரிஞ்சிக்கவே மாட்டல ஜேகே. புரிஞ்சிக்கவே மாட்டல. நீ என்னை சந்தேகப்பட்டுட்டேன்னு சொல்லி நான் உன் மேலே கோவமாக இங்கேருந்து போனால் நீ என்னடான்னா நான் அகைன் பழையபடி மாறுறேன், இப்பயும் நீ அப்படி தானே பேசுகிற? அப்படி இல்லடி, போதும் ஜேகே, ஏதோ பேசாது அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்குறீங்க. அப்போ ஜேகே உங்களை இழுத்து ஹக் பண்ணிக்கிறான். சரிடி, சாரி, நான் இனிமேல் சந்தேகப்படவே மாட்டேன், புரிஞ்சுதா? நீ எனக்காக எல்லாத்தையும் மாறிட்டேன், நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஐம் சாரி அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்களும் சரி ஓகே, சாரி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றீங்க. ஜேகேவா ஸ்மைல் பண்ணுறான், நீங்களும் ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஜேகேவோட ஹேண்டை பிடிச்சிட்டு மழை வர இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறீங்க.
ஏய்! இங்க எதுக்குடி அகெய்னு? ம். எனக்கு மழையில நனையணும்னு ஆசையா இருக்கு ஜேகே. அதனால தான். என்ன? ம். ஆமா. ம். வாங்க போலாம். வயன், விளையாடாத வயன். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. நீ எவ்வளோ நேரம் மழையில நனைஞ்சிட்டு இருந்தேன்னு வேற தெரியல. நம்ம கீழ போலாம். ஜேகே ப்ளீஸ். மழையில கொஞ்ச நேரம். கொஞ்ச நேரம் நனைஞ்சிட்டு போலாம். ப்ளீஸ் ஜேகே. வயன் இதெல்லாமாடி உன்னோட ஆசை? ஆமா ப்ளீஸ் வாயேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களோட வரான். நீங்களும் ஜேகேவும் அங்கே தான் போகிறீங்க. ஸோ இந்த 2 பேருமே மழையிலே ஒரு ரொமான்டிக்காக டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போது நீங்கள் ஜேகேவோட ஐஸையே பார்க்குறீங்க, ஜேகே உங்களோட ஐஸையே பார்க்குறான். அப்போ 2 பேருமே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. 2 பேரும் சொட்ட சொட்ட நனையிற அந்த மழையில் நின்று அவ்வளோ அழகா பேஷனேட்டாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த உங்களோட டைமை ரொம்ப அழகாக ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே மிஸ், இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் இன்னொரு ஒன் ஷாட்டில் மீட் பண்ணுறேன். லவ் யூ ஆல். பை.